அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா தம்பி இதுல வந்துட்டு நிறைய பரப்புகள் இருக்கு. அதாவது வந்துட்டு இதுல ஆரம்பம் வந்துட்டு ஒரு அறிமுகமா வந்துட்டு செங்கல் உற்பத்தி, அதே மாதிரி வந்துட்டு சீமெந்து உற்பத்தி, அதே மாதிரி வந்துட்டு கட்டிட நிர்மாண பொருட்களை வந்துட்டு என்ன மாதிரி தயாரிக்கிறது, என்ன மாதிரி வந்துட்டு நாங்க வாழ்க்கையில பயன்படுத்த போறோம்ன்றதை பத்தி ஒரு அறிமுக வேலை ஒன்று இருக்குது. அதே மாதிரி அடுத்து நாங்க பார்த்தோம்னா ஒரு கட்டிடத்துக்கு வந்துட்டு கட்டிடம் வந்து நாங்க அமைக்கிற சந்தர்ப்பத்துல கொங்குரீற்ற பிரயோகம், சரி, கொங்குரீட்டை பத்தி அடுத்த உபாலகளை நாம படிப்போம். அதுக்கு அடுத்த உபால வந்துட்டு நாம பார்த்தோம்னா கட்டிடம் ஒன்ற அத்திவார விவரங்கள், அத்திவாரம், அதே மாதிரி வந்துட்டு கட்டிடத்துல கூரை, அதே மாதிரி வந்துட்டு செங்கற்கட்டு, இப்படியான விவரங்களை நாம என்ன செய்வோம்டா அதுக்கு அடுத்த போல பார்ப்போம். அதுக்கு அடுத்த நான் பார்த்தோம்னா கட்டிடம் ஒன்றுடா முடிப்பு, அந்த முடிப்பை பத்தி நாம என்ன செய்வோம்டா கடைசி உபாலகளை நாம என்ன செய்வோம்டா பார்ப்போம். சரியா? இன்றைக்கு நாம வந்துட்டு பார்க்க போறது, நான் ஒரு டியூட் மாதிரி வந்து எடுத்துட்டு வந்தீங்க தம்பி. அப்போ அதான் நாம என்ன செய்வோம் ஃபுல்லா நாம ஒரு 2 hours வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? சரியா? சரி, அப்ப பாருங்க நெக்ஸ்ட் பண்ணிக்கும் பாருங்க. இதுல வந்துட்டு மொத்தமா நாங்க வந்துட்டு ஒரு 24 25 எம்சிக்யூ உள்ளடங்களா வந்துட்டு அதோட வந்துட்டு ஆஹ் ஒரு சில எஸ்ஏ கொஸ்டின்ஸ் நான் என்ன செஞ்சுக்கிறேன் உங்களுக்காக போட்டிருக்கேன் இதுல. சரியா? உங்களுக்கு இது வந்துட்டு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் உங்களோட ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த மட்டும். சரியா? இதுல பார்ப்போம், ஒவ்வொரு ஒரு எம்சிக்யூ பார்ப்போம். சரியா? ரெடியாங்க. முதலாவது எம்சிக்யூ பாருங்க. ரெடி தானே எல்லாரும்? ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஆமா ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? முதலாக பார்த்து கருங்கல் சுவரில் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை இயல்பு என்று கேட்டீர்கள். முதலாவது எம்சிக்யூல கருங்கல் சுவரில் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு இயல்பு என்னன்னு கேட்டீர்கள். சரியானே? இதுல 5 விட தந்திருக்கு பாருங்க. முதலாவது விடைய வந்துட்டு ஒவ்வொரு வரியும் உயரம் சமனாக இருக்க வேண்டும். நீங்க பார்த்துட்டே இல்லைன்னா தம்பி, கருங்கல் எடுத்துக்கிட்டே கருங்கல் வந்துட்டு எப்போதும் வந்துட்டு ஒரே பருமனுடையதா இருக்காது. அதை வந்துட்டு வித்தியாசமான ஒவ்வொருபட்ட பருமனுடையதா இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு வரியும் வந்துட்டு சமன் அடிக்கும் எடுத்து உயரங்கள் வந்துட்டு சமன் அடிக்கும், ஒவ்வொரு வரியின் உயரங்கள் வந்துட்டு சமன் அடிக்கும் முதலாவது விடையா தந்துட்டு. அப்ப அது வந்துட்டு ஒரு பிழையான ஒரு கூற்றாக இருக்கும். என்ன இரண்டாவது விடையா பார்த்தோம்னா பிணைக்கும் கற்களை சுவரின் அகலத்துக்கு இடுதல். பிணைக்கக்கூடிய அந்த கற்களை வந்துட்டு என்ன செய்யல வந்துட்டு சுவரின் அகலத்துக்கு வந்துட்டு என்ன செய்யணும், அது வந்துட்டு ஒரு சாத்தியமற்ற ஒரு நிகழ்வு. ஏனென்றா நம்ம எடுக்கக்கூடிய கற்கள் வந்துட்டு எப்போதும் சம பருமனுடையதா இருக்காது. என்ன ஒவ்வொருபட்ட பருமனுடையதா இருக்கும். ஸோ இங்க நாங்க வந்துட்டு கற்கள் வந்துட்டு சுவர் அகலத்துக்கு இருந்தது வந்துட்டு சாத்தியமற்ற ஒரு நிகழ்வா இருக்கும். அடுத்தது மூணாவது விடைய பார்த்தீங்கன்னா கிடைமூட்டு ஒரே வரிசையில் இருத்தல், அதே மாதிரி இலைக்குத்து மூட்டு ஒரே வரிசையில் இருத்தல். இந்த 2 ஆன்சரும் வந்துட்டு பிழையானதா இருக்கும். ஏனென்றா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த மட்டுக்கு கற்கள் வந்துட்டு எப்படி இருக்கணும்டா ஒரே சார்ந்த மூட்டுல வருமாக இருந்தா நாங்க வழங்கக்கூடிய அந்த செங்கட் சுவர்ல ஏற்படத்தக்க அந்த சுமை இருக்கிறவர், இந்த சுமை வந்துகிட்டு என்ன செய்ய மாட்டோம் ஒரே வரிசையில் இருக்க மாட்டோம். அந்த சார்ந்த மூட்டுகள் எல்லாம் உடைஞ்சு சுவர்ல வந்துட்டு என்ன செய்ய மாட்டா அந்த உறுதி நிலை என்ன செய்ய மாட்டா குறைஞ்சு நாளடைவில் சுவர் வந்துட்டு உடைஞ்சு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கிடைமூட்டு நிலைக்கூத்து மூட்டு ஒரே வரிசையில வாரதுன்றது வந்துட்டு மிகப்பிழையானபடியா இருக்கு. அஞ்சாவது பார்த்துட்டு தம்பி சுவரின் அகலம் இடையிடையே மாறுதல். உண்மையா வந்துட்டு பாருங்க, சுவர் அகலம் வந்துட்டு கருங்கல் சுவர் கட்டொன்றுல வந்துட்டு எப்பயும் ஒரே அகலம் உடையதா இருக்காது. ஏன்னா நான் சின்ன இருக்கும் போது கற்கள் வந்துட்டு ஒவ்வொரு வட்ட பருமன். ஸோ கற்கள் அந்த சுவர் அகலம் வந்துட்டு நீங்க கல்லை பொறுத்த அளவுக்கு இடையிடையே மாறக்கூடியதாக இருக்கு. இடையிடையே மாறக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த அஞ்சாவது ஆன்சர்ன்றது வந்துட்டு இங்க ஆன்சரா இருக்கு. சரியா தம்பி? அஞ்சாவது ஆன்சர் சரியான ஒரு ஆன்சராக இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது கலியை பார்ப்போம். ரெண்டாவது கலியில் என்ன சொல்றாரு, கருங்கல் மூலமான கட்டு வேலையின் போது கருங்கல் மூலமான கட்டு வேலையின் போது சீமந்து கலக்கப்படும் பொதுவான வீதம் என்ன கட்டிக்க. இப்ப பொதுவா நாங்க கட்டுமான வேலைகளுக்காக நாங்க பயன்படுத்த எந்த ஒரு கட்டா அமைச்சாலும் தம்பி, இப்ப செங்கற்கட்டா இருக்கட்டும், கருங்கல் கட்டா இருக்கட்டும், குண்டக்கச்சுவரா இருக்கட்டும், எந்த ஒரு சுவர்கட்டாக இருந்தாலும் நாங்க பயன்படக்கூடிய சான்று கலவையிடம் என்னண்டா 1:5 1:5 இந்த சாந்து கலவையத்தை நாம் என்ன செய்வோம்டா இங்க பயன்படுத்துவோம். சரியா? பொதுவா வந்துட்டு 1:2 1:3 1:4 1:1 ரெண்டு விகிதம் எல்லாம் இங்க நம்ம குழப்பறது போட்டது ஒரு விடைகளாகும். ஆனா நம்ம உறுதியா தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு கட்டு சீமந்து கட்டு வேலைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பொதுவான வீதம் வந்துட்டு 1:5 இருக்கு. சரியானே? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? ஒன்றும் இல்லைன்னா அடுத்தது. சரியானே? அப்ப இதுல எந்த வித
டவுட்ஸும் இருக்காது. அடுத்தது மூணாவது கேள்வி பார்ப்போம் தம்பி. மூணாவது கேள்வி என்ன வைக்கிறாரு? கொங்கிரீட்டு கலவையில் நீர் அதிகரிக்கும் போது ஏற்படும் பாதிப்புகளில் சரியானது. உண்மையா நாங்க கொங்கிரீட்டு கலவை ஒன்று தயாரிக்கிறோம். கொங்கிரீட்டு கலவை ஒன்று தயாரிக்க அதுல நீர் அளவு வந்துட்டு உள்ளடக்கம் வந்துட்டு சில டைம்ல குறைவா இருக்கும், சில டைம்ல கூடுதலாக இருக்கும். சந்தர்ப்பத்துல என்னென்ன பாதிப்புகள் அந்த கொங்குருல நடக்கும் என்றதை கேட்கிறாரு. அப்ப அதுல முதலாவதுடைய பார்த்துட்டு வந்து விரைவில் உறுதி நிலை அடையும். முதலாவது விடையா தந்திரிக்கிற நமக்கு என்னது? விரைவாக உறுதி நிலை அடையும். உண்மையா கலவையில நீர் அதிகரிக்குமாக இருந்தா என்ன நடக்கும்? உண்மையா வந்துட்டு கலவையில நீர் அதிகரிக்குமாக இருந்தா அந்த நாளடைவுல வந்துட்டு இப்ப நாம என்ன செய்ய போறோம்? அதை வந்துட்டு பதப்படுத்துவோம். என்ன பதப்படுத்தல் செயற்பாடு நடக்கும். கொங்கிரீட்டை நாம வார்ப்பு செய்த பிறகு அதை பதப்படுத்துவோம். அப்படி நாங்க பதப்படுத்த என்ன நடக்கும்டா, சூரிய ஒளி அதே மாதிரி சூரிய வெப்பங்கள் காரணமாக இந்த கொங்கிரீட்ல காணப்படக்கூடிய நீர் என்ன செய்யப்படும்? ஆவியாகி மேல போகும் தானே. அந்த பொதுவா வந்துட்டு பிரதானமா வந்துட்டு மெயினா அந்த சந்தர்ப்பத்துல அப்படித்தான் என்ன செய்யும், அது வெளியாகக்கூடியதா இருக்கும். அப்படி வெளியாகி போக என்ன நடக்கும்டா, கொங்கிரீட்ல நான் பயன்படுத்தக்கூடிய கலவைக்காக நாங்க என்னென்ன பயன்படுத்துவோம்? சீமந்து, மணல், கண்டக்கல் அதே மாதிரி நீர் இவ்வாறானதை போட்டு நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கலவையத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வோம், கலந்து நாங்க என்ன செய்வோம், இந்த கொங்கிரீட்டை தயாரிப்போம். ஸோ அவ்வாறு தயாரிச்சு நான் வார்ப்பு செய்ய, அதாவது பொட்டக்க என்ன நடக்கும்? நாளடைவில் வந்துக்கிட்டு அதாவது வந்துட்டு வார்ப்பு செய்யறதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன நடக்கும்? இந்த சூரிய வெப்பம் காரணம் ஆவியாகி மேல போயிடுவேன். ஆவியாகி மேல போகிறாமண்டா நடக்கும்டா, அந்த நான் சொன்னேனே அந்த கூறுகளுக்கு இடையே அந்த சீமந்து, மணல், கருங்கல், கண்டக்கல், கருங்கல் அதே மாதிரி வந்துட்டு சல்லிக்கல்னு சொல்லுவாங்க அதை சரி. அதே மாதிரி இப்படியான பதார்த்தங்களுக்கு இடைவெளிகள் வரும். அதாவது அதை சொல்லுவாங்க ஏர் பாக்கெட் சொல்லுவாங்க, வழிப்பாகவை. இப்படியான ஏர் பாக்கெட் வந்து என்ன செய்யும்டா, அதுல உறுதிநிலை என்ன செய்யும்டா, குறைவடையும். உங்கட்டு கலவை இந்த உறுதிநிலை என்ன செய்யும், குறைவடையும் நாளடைவில். சோ இந்த விடைகளை பாருங்க வேண்டாம், விரைவாக உறுதிநிலை அடையும். பொதுவா வந்துட்டு இந்த நீர்த்தன்மை கூடுதல் அடைக்கும்னா சின்ன இப்பதான் ஆவியாகி போகும் அதிகமா. சோ அதனால உறுதியும் குறைவடையும். அழுத்துவது கடினம். இது இங்கே தேவையில்லாத ஒரு ஆன்சர். அழுத்துவது கடினம் பண்றது சரி. அதாவது வந்துட்டு நாம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அழுத்துவது கடினம் பண்றது. மூணாவது விடையை பார்த்துட்டு வந்து இடைவெளிகள் அதிகமாக காணப்படும். அந்த இடைவெளிகள் என்று சொல்லினா ஏர் பாக்கெட் இது வந்துட்டு வழிப்பகவை என்று சொல்லாகவும் என்ன செய்வாங்கடா, பாஸ் பேப்பர்ல நிறைய இடத்துல கட்டியாங்க. அப்ப இடைவெளிகள் வழிப்பகவை எப்படி இருக்குமையா, அந்த ஆவியாகி போறதால அதுக்கு இடையில வந்துட்டு என்ன செய்யும்டா, இந்த வழிப்பகவைகள் உருவாகி கொங்கிரீட்டின் உறுதிநிலை குறைவடையும். சோ இடைவெளிகள் அதிகமாக காணப்படும்ன்றது ஒரு சரியான ஆன்சரா இருக்கு. அடுத்த நாளாவது பார்ப்போம், 5 ஆன்சரையும் பார்க்கணும். ஏனண்டா இங்க நாங்க 5 ஆன்சரையும் வந்துட்டு பார்த்து எடுத்த விடையில வந்துட்டு மிக பொருத்தமான விடை உள்ள விடைகள் 5 விடைகள்ல மிக பொருத்தமான விடை எதுவோ அந்த விடையை நாம என்ன செய்யணும்டா, இறுதி ஆன்சரை நாம செலக்ட் பண்ணணும் தம்பி. அப்ப மூணாவது விடையை பார்த்துக்கோங்க. அடுத்த ஒவ்வொரு விடையா நான் என்ன செய்யறேன், நீங்க பார்த்துக்கொண்டு அனலைஸ் பண்ணிக்கொண்டு வரேன். ஏன் இது வரும், ஏன் இது வராது. இடைவெளிகள் அதிகமாக காணப்படும். சோ இடைவெளிகள் அதிகமாக காணப்படும், அந்த வழிப்பக உருவாகிறது. அடுத்த 4வது அடர்த்தி அதிகரிக்கும். அடர்த்தி பொதுவாக குறைவடையும். அடர்த்தின்றது திறனே மேற்பரப்பு சம்பந்தப்பட்டது. அந்த அடர்த்தி என்ன செய்யும், அடர்த்தி தன்மை வந்துட்டு குறைவடையும். உறுதித்தன்மை உறுதிநிலை அதிகரிக்கும் சொல்லியாரு இல்ல குல உறுதிநிலை என்ன செய்யும், உங்கட்டு கலவையில குறைவடையும். சோ இங்க பொருத்தமான விடையா வந்துட்டு இந்த 3வது விட வரும். சரிதானே. அடுத்த 4வது கேள்வியை பார்ப்போம். 4வது கேள்வியில என்ன கேட்கிறது? 4வது கேள்வியில கொங்கிரீட்டினை வார்ப்பதற்கான அலியடைப்பு பலகை தொடர்பான கூற்றுகளில் சரியானது அல்ல சரியானவை. அந்த அலியடைப்பு பலகை என்ற என்னது? அலியடைப்பு பலகை என்றது வந்துட்டு மோல்டிங் புக்ஸ் சொல்லுவாங்க. சட்டின் அடிக்க ஒரு பாசையில வந்துட்டு சட்டின் அடிக்க சொல்லுவாங்க, வளைச்சு வர. அந்த அலியாடிவாங்கடா ஓடாய்மார் வந்துட்டு அடிச்சிட்டு போவாங்க பலகையை வச்சு. அதான் அந்த அலியடைப்பு பலகை என்று சொல்லுவாங்க, மோல்டிங் பாக்ஸ். சரி. அப்ப அது தொடர்பான கூற்றுகளில் சரியானது என்னன்னு கேட்கிறாரு. இதுல முதலாவது கூற்றியே கொங்கிரீட்டு கலவையின் நீர் வெளியே கசியாமல் இருக்க வேண்டும். உண்மையா கலவை என்ன செய்யப்படா, கலவையும் வெளியேப்படா, கலவையில் உள்ள நீரும் என்ன செய்யப்படா, கசியப்படா. இதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், கொங்கிரீட்டு கலவையில வந்துட்டு கொங்கிரீட்டு கலவை வார்ப்பு செய்யறதுக்கு முதல் அலியடைப்பு பலகை அதாவது வந்துட்டு இந்த மோல்டிங் புக்ஸ் அமைக்கிறோம். இது சரியான கூற்றா இருக்கு. பிஏ பாப்பம் உள்மேற்பரப்புகள் ஒப்பமாக்கப்பட்டிருக்க வேண்டும். உள்மேற்பரப்புகள் ஒப்பமாக்கப்பட்டிருத்தல் வேண்டும் என்றது வந்துட்டு சரியான விடையா வரும். ஏனண்டா நாங்க வந்துட்டு கொங்கிரீட்டை வார்ப்பு செய்ய அது மேற்பரப்பு வந்துட்டு இந்த மோல்டிங் பாக்ஸ் இருக்கிற தம்பி பொதுவா மரத்தெல்லாம் அமைப்பாங்க. இப்படி அமைக்க அது உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு
ஒரு என்னது ஒரு ஒழுங்கான ஷேப் இல்லாம இருக்குமாக இருந்தா நம்ம வார்க்கக்கூடிய கொங்குலிட்டு எப்படி இருக்கும்? ஒரு ஒழுங்கற்ற ஷேப்ல வரும். நம்ம வார்ப்பு செய்யக்கூடிய அந்த கொங்குலிட்டு உறுப்பு வந்துட்டு ஒரு ஒழுங்கற்ற ஷேப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க நாம என்ன செய்ய வேண்டாம், உள்மேற்பரப்புகள் எப்படி மாதிரி ஒப்பமாக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்ப பி வந்துட்டு எப்படி இருக்குமெண்டா சரியா இருக்கு. அடுத்த சியை பார்த்துக்கிட்டோம்டா இருகலடையக்கூடிய பதார்த்தங்கள் அதனுள் இடப்பட வேண்டும். இப்ப நாங்க வந்துட்டு மோல்டிங் பாக்ஸ் வார்ப் அதாவது வந்துட்டு குங்குட்ட வார்ப்பதற்கான மோல்டிங் பாக்ஸ் சம்பந்தமான கூற்றுக்கள்ல சரியானது எவை அல்லது எது என்றால் கற்றிக்க சரி. இதுல வந்துட்டு இருகலடையக்கூடிய பதார்த்தம் போடுறது வந்துட்டு எங்க போடுவோம் மாட்டோம், நாங்க கொங்குரீட்டுக்குள்ளதான் கொங்குட்ட மிக்ஸ் பண்ணக்குள்ள நம்ம என்ன செய்வோம், அதை நாம சேர்த்தெடுப்போம். சோ இங்க அலியடைப்பு சம்பந்தமான கூற்றுனாக்க ஏயும் பியும் வந்துட்டு என்ன செய்யும், சரியான ஆன்சரா வந்து நமக்கு செய்யும். சரிதானே? இந்த கேள்வி வழங்கிட்டு தம்பி. இதுவரையில நாங்க 4 கேள்வி பார்த்திருக்கோம். இந்த 4 ஏதாவது விளங்காம இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாராச்சும் விளங்காதாக்கள் இருந்தா, விளங்காம யாருக்கும் இருக்குதா? விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். சரியானே? அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு கட்டிடத்தில் உள்ள வசிப்பவர்கள் வீட்டு தளவாடங்கள் வேறு பொருட்கள் போன்ற எவ்வகை சுமைக்குள் அடங்கும் கேட்டீங்க. உண்மையா ஒரு கட்டிடத்துல வசிக்கிறார்கள், அதே மாதிரி வந்துட்டு வீட்டு தளபாடங்கள் வேறு பொருட்கள் இதுகள் எல்லாம் வந்துட்டு எந்த சுமைக்குள்ள வரும் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. சரி, பொதுவா நான் பார்த்துக்கிட்டோம்னா இங்க கட்டிடத்துல வந்துட்டு வசிக்கிறார்கள், சரி, வீட்டு தளபாடங்கள் இப்படியான விடயங்கள் வந்துட்டு எந்த சுமைக்குள்ள வரும்டா உயிர் சுமைக்குள்ள வரும். சுமைகள் பிரதானமா தம்பி 4 வகை இருக்கு. முதலாவது உயிர் சுமை, இரண்டாவது வந்துட்டு மாய் சுமை. மாய் சுமை என்றா உயிரற்ற பொருட்களால் வரக்கூடிய சுமை. அல்லது வந்துட்டு பொதுவா சொல்லுவாங்க மாய் சுமையை அந்த கட்டிடத்தை நாங்க உருவாக்குறதுக்காக நாங்க என்னென்னத்தை எல்லாம் பயன்படுத்தினோமோ அதனால கட்டிடத்துக்கு வரக்கூடிய சுமையத்தை வந்துட்டு மாய் சுமை அல்லது உயிரில் சுமை என்று சொல்லுவாங்க. அடுத்தது சுற்றாடல் சுமை. சுற்றாடல் சுமையண்டா காற்று, ஈரப்பதன், மழை இப்படியான காரணிகளால கட்டிடத்துக்கு ஏற்படத்தக்க சுமையை தான் சுற்றாடல் சுமை என்று சொல்லுவாங்க. இதோட வேறு சுமைகள் இனி எக்ஸெட்ரா வேறு சுமைகள் வேறு அந்த கேட்டகரிக்குள்ள வரும். இதுக்குள்ள வாழும் சுமை ரெண்டொரு சுமை இல்லை. சரி, சுமைகள் பிரதானமா 4: உயிர் சுமை, மாய் சுமை, சுற்றாடல் சுமை, வேறு சுமை. அப்ப இதுக்குள்ள நாங்க வந்துட்டு உயிர் சுமைன்றது கட்டிடத்துல வசிக்கிறது, நாங்க கட்டிடத்துல கொண்டு போடக்கூடிய தளபாடங்கள் இப்படியான காரணிகளால ஏற்படத்தக்க சுமையை உயிர் சுமைன்னு சொல்லுவாங்க. 2வது தம்பி உயிரில் சுமை அல்லது மாய் சுமை. மாய் சுமை என்றா இப்ப நாங்க கட்டிடம் உண்டு ஆக்குறதுக்கு என்னென்ன தேவை, உண்மையா வந்துட்டு தூண், அதே மாதிரி வந்துட்டு செங்கச்சுவர்கள், அதே மாதிரி வந்துட்டு ஸ்லெப்பு இப்படியான கூறுகளை கொண்டுதான் ஒரு கட்டிடம் என்ன செஞ்சிருக்கும், ஆக்கப்பட்டிருக்கும். சோ தம்பி நாம வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த மாய் சுமைன்றது அந்த கேட்டகரிக்குள்ள வரும். சரி, சுற்றால சுமைன்றது வெளியே நான் சொன்னேன், காற்று, மழை, ஈரப்பதனால வர்றது வேறு சுமைகள். இப்ப இங்க பொருத்தமானபடியா வந்துட்டு உயிர் சுமை வரும். சரிதானே? இதுல ஏதாவது விளக்கம் போகுதான தம்பி? விளங்காம ஏதாச்சும் இல்லையா? விளங்காட்டி தம்பி கொஞ்சம் விளங்கலன்னு சொல்லுங்க. சரியானே? விளங்கலாட்டி கொஞ்சம் விளங்கலாட்டி சொல்லுங்க. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கப்படுத்தணும் ஆழமா. சரியானே? நான் பொதுவாக விளங்கிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாம் கிளாஸுக்கு போயிருப்பீங்க, என்ன வேற ஒரு கிளாஸுக்கு போயிருப்பீங்க. விளங்கலண்டா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தான். சரியா? 6வது கேள்வி பார்ப்போம். அடுத்ததா நிலைக்குத்து தூணொன்றுக்கு கொங்குரீட்டு இடுதல் தொடர்பான கூற்றுக்கள் சரியானது அல்லது சரியானவை. நிலைக்குத்து தூணொன்றுக்கு கொங்குரீட்டு இடுதல் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானவை. இப்ப தூணுக்கு நாங்க என்ன போறோம், கொங்குரீட்டை வார்ப்பு செய்ய போறோம். அப்ப அந்த அது சம்பந்தமான கூற்றுக்கள்ல இது சரியானதுன்னு கேட்கிறாரு. சரியானே? இதுல முதலாவது பாரு தம்பி, கூற்று தந்திக்காரு, தூணுக்கான கவரிங் அன்னளவாக 10 மில்லிமீட்டராக இடுதல் வேண்டும். தூணுக்கான கவரிங் என்னடா தம்பி, இப்ப தூணை நாம என்ன செய்ய போறோம், ஒரு அலியடைப்பு பலகை முன்ன பார்த்து நாம என்ன மோல்டிங் பாக்ஸ் சொல்லுவோம். அந்த மோல்டிங் பாக்ஸை வந்துட்டு என்ன செய்வோம்டா ஒரு கம்பி கூட நித்தாட்டி அது வளர்ச்சி வர நாம என்ன செய்வோம், அச்சுப்பட்டி போட்டு நாங்க அதுக்குள்ள என்ன செய்வோம், கொங்குரீட்டை வார்ப்பு செய்வோம். அப்படி வார்ப்பு செய்ய தம்பி இந்த கொங்குரீட்டுக்கும் அதே மாதிரி வந்துட்டு இந்த மோல்டிங் பாக்ஸுக்கும் இடையிலான அந்த கெப் வந்துட்டு எவ்வளவா இருக்கணும்டா, அந்த கவரிங் எவ்வளவா இருக்கணும்டா, தூணுக்கான அந்த கவரிங் எவ்வளவா இருக்கணும்டா 10 மில்லிமீட்டரா இருக்கணும். 10 மில்லிமீட்டராக இருக்கணும். டென்னஞ்சிக்கிறீங்க தந்திக்காரு, அது 10 மில்லிமீட்டரா வராது தம்பி. இப்பயும் வந்துட்டு 12 மில்லிமீட்டர்ல இருந்து 16 மில்லிமீட்டர் வரைக்கும் காணப்படும் இந்த கவரிங். தூணுக்கான அந்த மூடுகைன்றது 12 மில்லிமீட்டர்ல இருந்து 16 மில்லிமீட்டர் வரைக்கும். ஸ்டாண்டர்டா வந்துட்டு 12 மில்லிமீட்டர் என்ன செய்வாங்கடா அந்த கவரிங்க எடுப்பாங்க. சரியா? அப்ப இதுல 10 மில்லிமீட்டர் வந்திருக்காரு, 10 மில்லிமீட்டர்ன்றது பிள்ளையான விடையா இருக்கு. அப்ப ரிஜெக்ட் பண்றோம். ரிஜெக்ட் பண்ண இந்த விடைகள் வராதுண்டா, முதலாவது வராது, 3வது வராது, 5வது வராது.
இப்ப நமக்கு சரியான விடையா வரக்கூடியது ஒன்று பி மாத்திரம் அல்லது பிசி மாத்திரம். சரி, இப்ப பிஏ பார்ப்போம். பியில சொல்ல என்னது? அழியடைப்பு பலகை இலேசானதாக இணைக்கப்படல். அழியடைப்பு பலகை இலேசானதாக இணைக்கப்படல். லேசா அறிக்கணுமா சொல்லியார் மோல்டிங் பாக்ஸ். லேசா அறிக்கணும்ன்றது வந்துட்டு எப்படி இருக்கும்டா பிள்ளையானதா இருக்கும். ஏனென்றா இவ பயன்படுத்தக்கூடிய அந்த மோல்டிங் பாக்ஸ்ன்றது வந்துட்டு எப்படி இருக்கணும்டா தூணுண்டுக்கு நம்ம வந்துட்டு நேபுரம் பொங்குட்டு வார்ப்பு செய்ய சரியான போட்டுக்கலனாக்க இது கவரிங் வந்துட்டு 12 மில்லிமீட்டர் ஆகிக்கணும் சொன்னேன். அடுத்தது பி வந்துட்டு பலகை வந்துட்டு எப்படி இருக்கணும்டா லேசானதாக இணைக்கப்படணும். இது வந்துட்டு எப்படி இருக்க மாட்டா தம்பி சரியானதா இருக்கும். நாங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பலகை வந்துக்கிட்டு பாரமானதா இருக்குமெண்டா, கொஞ்சம் வெயிட் கூடினதா இருக்குமெண்டா நாங்க வந்துட்டு அதை கொண்டு செல்றது அதே மாதிரி இப்படி பல பிரச்சனைகளுக்கு அதை அடிக்க வந்துட்டு அதனாலையும் சுமைகள் வரும், கொஞ்சம் கடினமானதாக இருக்கு. அதனாலதான் லேசான பலகையை பயன்படுத்துவாங்க. சி வந்துட்டு இவ்வகை பொங்குலிட்டு இடுதலின் போது பொக்கர் அதிரி அதாவது வந்துட்டு விட மேற்பரப்பு அதிரி வந்துட்டு சிறந்ததாகன்னு சொல்றாரு. அதென்ன பொக்கரண்டா? பொக்கரண்டா என்னடா தம்பி? உள்ளதிரி என்று சொல்லுவாங்க. அதிரிகள் 3 வகைப்படும்: உள்ளதிரி, வெளியதிரி, மேற்பரப்பு அதிரி என்றது. இதுல உள்ளதிரி என்றது எங்க பயன்படுத்துவாங்கண்டா இப்ப நாங்க வந்துட்டு பொங்குலிட்ட வந்துட்டு என்ன செய்யணும், நாம வந்துட்டு இருக்கணும், இருக்கிறதுக்காகத்தான் இந்த அதிரிகளை பயன்படுத்துவாங்க. அதிரிகள் பொதுவா பொங்குலிட்ட இருக்கிறது. அதாவது வந்துட்டு என்ன செய்யற உதாரணத்துக்கு நம்ம குழைச்சு கொண்டே கொட்டாக சும்மா கொண்டே கொட்டுடாக அது எப்படி செய்யும்? அடியில வந்துட்டு சில டைம்ல இதுகள் போயிடும், என்னது கல்லு மண்ணுகள் போயிடும், மேல சீமந்து கூழ் இருக்கும். இப்ப இப்படி இருக்குமாக இருந்தா இந்த கொங்குரீட்டை பிடிக்க நாளடைவில் வந்துட்டு பழுதாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நாங்க என்ன செய்யணும், கொட்டி போட்டு அதை நல்லா என்ன செய்யணும், இந்த அதிரிகளை வச்சு இருக்கணும். இருக்கினா அந்த கொங்குரீட்டு மிக்சர்ன்றது எல்லா பக்கம் வந்துட்டு எப்படி இருக்குமெண்டா ஒரே அளவு, ஒரே வந்துட்டு சீரான அளவுக்கு காணப்படும். கொங்குரீட்டு கலவைகள் பிடிக்கும் ஒரு சீரான அளவுக்கு காணப்படும். ஸோ இங்க நாங்க வந்துட்டு பொக்கர் அதிரின்றது என்ன செய்வோம், கொங்குரீட்டு இருக்கிறதுக்காக நாங்க என்ன செய்வோம் படுத்துவோம். அப்ப இங்க மேற்பரப்பு அதிரியன்றது சொல்லி தந்திருக்கிறோம். அது என்ன மேற்பரப்பு அதிரியண்டா? பொதுவாக நாம ஸ்லெப் என்ன செய்வோம், பொங்குலிட்டு ஸ்லெப்பை வந்துட்டு வார்ப்பு செய்வோம். இப்படி வார்ப்பு செய்ய தம்பி நாங்க என்ன செய்வோம்டா இந்த பொக்கர் மேற்பரப்பு அதிரி என்றது நாங்க என்ன செய்வோம் மேற்பரப்புகளை அதிர வைக்கிறதுக்காக நாங்க என்ன செய்வோம் அதை பயன்படுத்துவோம். பொதுவாக வந்துட்டு ஸ்லெப் வழியான என்ன செய்யப்படும், மேற்பரப்பு அதிரி பயன்படுத்தப்படும். அப்ப இங்க என்ன சொல்லியாரு, இவ்வகை கொங்குலிடுதலின் போது பொக்கர் அதிரியை விட மேற்பரப்பு அதிரி வந்துட்டு சிறந்ததாக இருக்கு. மேன் நாங்க வந்துட்டு இப்ப நாங்க கொங்குலிட்டு தூணை வந்துட்டு நாங்க இடக்க உள்ளுக்கு குத்தி இருக்கிறது வந்துட்டு எப்படி தூண் வந்துட்டு கடும் ஒரு நீளமான ஒரு ஒரு உறுப்பு என்ன, அப்ப அதை நாங்க வந்துட்டு குத்தி இருக்கிறது வந்துட்டு எப்படி இருக்குமெண்டா கஷ்டமா இருக்கும். இப்ப இதுக்காக நாங்க என்ன செய்வோம்டா தம்பி, மேற்பரப்பு அதிரி வளர்ச்சி வர என்ன செய்வோம், பொதுவா செவ்வக வடிவம் இல்லாட்டி சதுர வடிவத்தினா ஸ்கொயர் ஷேப்ல என்ன செய்யறாங்க அடிக்காங்க. ஸோ வந்து நாங்க என்ன செய்வோம் வளர்ச்சி வர நாங்க என்ன செய்வோம் இந்த அதிரிகளை வச்சோம்டா அதுல இருக்குதல் செயற்பாடு வந்துட்டு என்ன செய்யப்படும், வினைத்தல்னா செய்யப்படும். சரி, இதால வந்துட்டு லேசானதா இணைக்கணும் அந்த அலியடைப்பு பலகை. ரெண்டாவது வந்துட்டு பொக்கர் அதிரி உள்ள குத்தி இருக்கிறத பார்க்க மேற்பரப்பு அதிரி வந்துட்டு புரியும்டா சிறப்பானதா இருக்கு. சரி, இதுல வந்துட்டு பிஏஎம்சி நாம என்ன செய்யலாம்டா ஆன்சர் எடுக்கலாம். சரிதானே? அடுத்ததா பார்ப்போம். அடுத்தது 9வது கேள்வி. 9வது கேள்வி என்ன இருக்கிறது? கட்டிட நிர்மாண துறையுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது அல்லது மிகச் சரியானது என்னன்னு கேட்டீங்க. அதுல முதலாவது, சதுப்பு கழித்தறையிலும் பார்க்க மணல் நிலம் அமைப்பு சுமை குறைந்தளவு தாங்குதிறன் கொண்டது. என்ன சொல்லுவாரு? முதலாவது சதுப்பு கழித்தறையிலும் பார்க்க, சதுப்பு கழித்தறையிலும் பார்க்க மணல் அமைப்பு சுமை குறைந்தளவு தாங்குதிறன் கொண்டது. இப்ப உண்மையா சதுப்புன்றது களியை பார்க்க மணல்ன்றது வந்துட்டு எப்படிக்கும் சுமை தாங்கும் திறன்ன்றது வந்துட்டு எப்படிக்கும்டா குறைவானதாக இருக்கும். சுமை தாங்கும் திறன்டா அந்த மண் என்ன செய்யணும், உண்மையா அந்த நிலம் வந்துகிட்டு என்ன செய்யணும், சுமையை வந்துட்டு ஊடுகடத்தணும். என்ன அந்த ஊடுகடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு சதுப்பை பார்க்க மணல் அமைப்பில் எப்படி இருக்குமெண்டா மிக குறைவாக இருக்குமே. சதுப்பண்டை வந்துட்டு ஒட்டிட்டு இருக்கும், அதாவது மணல் அமைப்பு மிக மிக நெருக்கமாக இருக்கும். ஆனா மணல் அமைப்புன்றதை பார்த்துட்டோம்டா மணல் நிலத்தை பார்த்துட்டோம்டா ஒவ்வொரு மண் வந்துட்டு எப்படி இருக்குமெண்டா விலகி விலகி காணப்படும். ஸோ வந்துட்டு சுமையை ஊடுகடத்தக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு எதுக்கு கூட இருக்கும்னா மணலோட ஒப்பிட்ட மணலோட ஒப்பிடக்க சதுப்பு கழித்தறையில வந்துட்டு குறைந்த அளவு சுமையை வந்துட்டு தாங்கு திறம் கொண்டது என்றது வந்துட்டு சரியானதா இருக்குது. இதனால அடுத்தடுத்த விடையில பார்ப்போம். நிலைக்குத்து தூண்களில் 2வது விட, நிலைக்குத்து தூண்களில் அதாவது குளம்ல கொங்கிரீட்டு முடிவிடத்திற்கும் வலுவூட்ட கம்பிக்கும் இடையே கிளியர் கவர் என்றில்வாங்க. அதை வந்துட்டு மூடுகை என்றில்வாங்க. அது வந்துட்டு அவசியமற்றது காணப்படுவது அவசியமற்றது என்று சொல்றாரு. அவசியமற்றது என்றது
பிழையான விடையா இருக்கும். ஏன் நான் இதுக்கு முதல் தான் பார்த்தேன், கட்டாயம் வந்துட்டு என்ன செய்யணும், அந்த கவரிங் மூடுகை வந்துட்டு இருக்கணும். இப்ப ரெண்டாவது விட டிரெக்டா வழங்குது, அது பிழைதானது. மூணாவது பார்ப்போம். அமைப்பு சுமையை தாங்கும் மண்ணின் திறனை அடிப்படையாக வைத்து பெரும்பாலும் தளப்படியின், அதாவது ஃபூட்டிங் அளவு என்ன செய்யப்படுதுன்றா தீர்மானிக்கப்படுது. அமைப்பு சுமையை வந்துட்டு தாங்கும் மண்ணின் திறன் அடிப்படையாக வச்சுதான் களத்திர வந்துட்டு அளவு தீர்மானிக்கப்படுதான். தாங்கும் திறனை பேஸ் பண்ணித்தான் எப்பயும் வந்துட்டு கட்டிடம் அமைக்கப்படுற இல்லை. பல்வேறு காரணிகளை பேஸ் பண்ணி என்ன செய்வாங்க, கட்டிடத்தை அமைப்பாங்க. இப்ப மண்ணிட தாங்குதல், கட்டிடத்தின் மொத்த சுமை, நிலத்தின் கிடை அமைப்பு, இப்படி பல்வேறு காரணிகள் பேஸ் பண்ணி தானே செய்வாங்க ஒரு கட்டிடம் மட்டும் அமைப்பாங்க. அப்ப இங்க பூட்டிங்கன்றது வந்துட்டு மண்ணின் திறனை அடிப்படையாக வைத்து பெரும்பாலும் மேக்சிமம் செய்யறாங்கன்றதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணணும். ஏனென்றா நிறைய காரணிகள் இருக்கு. அப்ப பொருத்தமானது மிக பொருத்தமானது, இது சரியானதுதான். ஆனா இன்னும் ஒரு சில காரணிகள் என்ன மிஸ் பண்ணிட்டாரு. அப்ப அதனால வந்துட்டு மூணாவது வராது. நாலாவது பார்த்தோம்னா லிண்டல் செங்கற்களால் ஆக்கப்படுவது மிகவும் உறுதியானதாகும். லிண்டல் என்றது நாம செங்கல்ல அமைக்கிறது வந்துட்டு எப்படியா ஈஸியா இருக்குதான் அப்படின்னு சொல்றேன். சரி, அப்ப ஈஸியா நான் பொதுவாக வந்துட்டு செங்கல்ல அமைக்கிறத விட இப்ப நாங்க நவீனமா வந்துட்டு வீடுகள் எப்படி அமைக்கிறோம்டா கொங்கிரீட்டு மூலமா தானே செய்யறோம்டா இந்த லிண்டல்கள் அமைக்கிறோம். லிண்டல் என்னது, இப்ப ஸ்லெப்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வழியை நீட்டிக்கிறீங்க, அந்த பகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்கடா லிண்டல் என்று சொல்லுவாங்க. இந்த லிண்டல் பொதுவாக எப்படி ஆய்க்கப்படுதுண்டா இப்படி கொங்கிரீட்டு மூலம் தான் ஆக்கப்படுது. அஞ்சாவது விட பார்த்துக்கோ, எல்லா கட்டிட நிர்மாணிப்புகளுக்கும் முன் மண் பரிசோதனை மேற்கொள்வது, சாயில் டெஸ்ட் பண்றது வந்துட்டு அவசியமற்றதா அப்படின்னு சொல்றாரு. அவசியமானது, கட்டாயம் நாம என்ன செய்யணும், எந்த ஒரு கட்டிட நிர்மாணிப்பை மேற்கொள்றதுக்கு முதலும் கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்டா பரிசோதனை செய்யணும், சாயில் டெஸ்டிங் செய்யணும். ஸோ இதுல முதலாவதும் சரி மூணாவதும் சரி ஒப்பீட்டளவில் வந்துட்டு மிகச்சரியான விடையா வந்துட்டு முதலாவது விட. ஏன் மூணாவது விடையில வந்துட்டு இன்னும் ஒரு சில காரணிகள் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரு. சரிதான தம்பி, இதெல்லாம் இருக்கும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் வலியுறுத்தப்பட்ட கொங்கிரீட்டினை பதப்படுத்துவதற்கான நோக்கங்களை எந்த கூற்றுகள் விளக்குகின்றன? பதப்படுத்துறதுக்கான நோக்கத்தை எந்த கூற்றுகள் விளக்குதான் வந்து கட்டிக்க 4 கூற்று தந்திகள். இப்போ பொதுவாக வந்துட்டு தம்பி நம்மளோட A-level பேப்பர்ல வந்துட்டு MCQன்றது வந்துட்டு கூற்றுகளை பேஸ் தான் வருது. ஏன் கூற்றுகளை பேஸ் பண்ணி வருதாமண்டா அவர் வந்துட்டு எல்லா அந்த கொங்கிரீட்ல எல்லா அறிவையும் அவர் வச்சிருக்காரான்றத வந்துட்டு செக் பண்றதுக்காக தான் இந்த கூற்றுக்களி போடுறாங்க. சரி, அப்படி கூற்றுக்களி நாம செய்ய எப்படி செய்யணும் தம்பி, ஒரு கேள்வி நமக்கு சொல்லிட்டு வந்துட்டு இந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்துட்டு பிள்ளையண்டு உறுதியாயிட்டாமண்டா நம்மளோட மைண்ட்ல அந்த கேள்வி எல்லாம் அந்த அப்படி ஆன்சர் எல்லாம் விட்டுடுவோம், அது வரக்கூடிய ஆன்சர் எல்லாம் விட்டுடுவோம். அந்த கூற்று உதாரணத்துக்கு பி பிள்ளைண்டு வச்சுக்கோங்க, பி பிள்ளைண்டா முதலாவது வராது, நாலாவது வராது, ரெண்டாவது வராது, அஞ்சாவது வராது, டிரெக்டா நம்ம தெரியும் விட என்னது மூணாவது தான் நன்றி. இப்படி நாம என்ன செய்யணும்டா விடைகளை வெட்டி தான் நாம என்ன செய்யணும்டா A-level பேப்பர்களை பொதுவா செய்யணும். அப்படி செஞ்சா கொஞ்சம் என்னது நாம வந்துட்டு இலகுவா அந்த MCQல வந்துட்டு கையாளக்கூடியதா இருக்கு. பார்ப்போம் எட்டாவது கேள்விய. எட்டாவதுல என்ன சொல்றது, இதுல A கூற்று மேற்பரப்பில் சீமந்து கூழ்படை ஏற்படலை குறைத்தல். உண்மையா பதப்படுத்துறேன்டா, உண்மையா கியூர் பண்றேன்டா நடந்து செய்யணும். பதப்படுத்துறேன்டா என்னடா தம்பி, உங்கள்கிட்ட நாம என்ன செய்வோம்டா வார்ப்பு செய்வோம். வார்ப்பு செய்ய அந்த வார்ப்பு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள், அதாவது வந்துட்டு 14 தொடக்கம் 21 நாட்களுக்கு என்ன செய்வோம்டா நீரூற்றி பதப்படுத்துவோம். அப்படி பதப்படுத்துறத வந்துட்டு பதப்படுத்துவோம். அப்படி பதப்படுத்துற செயற்பாட்டுக்கான நோக்கங்கள் என்ன மாதிரி வரும் கேட்க. இதுல A கூற்று சீமந்து கூழ்படையை குறைத்தல் சொல்றது. சீமந்து கூழ்படையண்டா மேல வரக்கூடிய அந்த சீமந்து கூழ்படல் அதை வந்துட்டு என்ன செய்யறது குறைக்கிறதா அப்படின்னு சொல்றது. சீமந்து கூழ்படலை ஏற்படுறத குறைக்கிறது நோக்கம் வராது. ஏனண்டா தம்பி இங்க வந்துட்டு பதப்படுத்துற என்னதுக்காகண்டா கொங்கிரீட்ற உறுதியை பண்றதுக்காக அதுல நீரிழப்பை வந்துட்டு தடுக்கிறதுக்காக, அதே மாதிரி சுருங்கக்கூடிய விதத்தை தடுக்கிறதுக்காக இதெல்லாம் வந்துட்டு இதுகள் தான் வந்துட்டு என்ன வரைக்க மாட்டோம் அதுல நோக்கங்களாக இருக்கு. இதுல A கூற்றுன்றதை பாருங்க, மேற்பரப்பில் சீமந்து கூழ்படை ஏற்படலை குறைத்தல் சொல்லியிருக்காரு. இப்போ சீமந்து கூழ்படலை வந்துட்டு ஏற்படுதலை குறைக்கிற தம்பி பொதுவாக வந்துட்டு கூழ்படை எப்படி இருக்கணும், இந்த சீமந்து மணல் அதே மாதிரி மணல் மிக்சிங்கோட வரக்கூடிய அந்த இது என்னது அந்த லிக்விடை வந்துட்டு என்ன வேணும் ஒரு பேணுதலா வச்சுக்கணும். சரி, மேல இருக்கணும். அப்ப குறைக்கிறன்றது வந்துட்டு இங்க நோக்கமா வராது. B-ய பாபம் கொங்கிரீட்டின் மூலம் எதிர்பார்க்கப்படும் உறுதி. உண்மையா வந்துட்டு பிரதான நோக்கம் பதப்படுத்துறதுக்கான பிரதான நோக்கம் என்ன வரும்டா அதுல உறுதி நிலையை வந்துட்டு அதிகரிக்கிறது. சரி, மூணாவது அப்ப B சரியா இருக்கும். C-ய பாபம்
ஆவியாதல் காரணமாக ஏற்படும் நீரிழப்பை தடுத்தல். உண்மையா சூரிய ஒளி சூரிய வெப்பம் காரணமாக என்ன செய்ய போகுது? ஸ்லெப்ல நாம இந்த வேலையை செய்வோம். மண்ணை வளைச்சு வர நாம என்ன செய்வோம்? பாத்தி போட்டு அதுக்குள்ள தண்ணி ஊற்றுவோம். இல்லாட்டி சாக்கை வந்துட்டு நினைச்சு வந்துட்டு என்ன செய்வோம்டா அதுக்கு மேல வைப்போம். இல்லாட்டி வந்துட்டு என்ன செய்வோம்டா பதப்படுத்துறது நிறைய முறைகள். இல்லாட்டி தொடர்ச்சியா நீர் ஊற்றி கொண்டே இருப்போம். இப்படி நாம என்ன செய்வோம்டா பதப்படுத்துறது பல்வேறு வழிமுறைகளை நாம என்ன செய்வோம்டா கையாளுவோம். சரி, அப்ப இங்க ஆவியாதல் காரணமாக ஏற்படும் நீரிழப்பை தடுத்தல் என்றது வந்துட்டு எப்படி சரியானதா இருக்கு, மிகச்சரியானதா இருக்கு. அடுத்தது சுருங்குதல். சுருங்குதலை தவிக்கிறது. சுருங்குதலை தவிக்கிறதுன்றது வந்துட்டு சரியா இருக்கு. வேணண்டா பொங்கல்கிட்ட என்ன சுருங்குதாமண்டா என்ன அர்த்தம்டா இன்னும் கொஞ்சம் காலத்துல வந்துட்டு அது என்னைய போகுது, அது கொஞ்சம் வந்துட்டு இன்னும் காலப்போக்கில் வந்துட்டு அது கொஞ்சம் உறுதிநிலை வந்துட்டு குறைய போகுது. உறுதிநிலை குறைய போகுது என்றதாவது அர்த்தம். அப்ப சுருங்கலை நாம என்ன செய்யணும்? ஏழுமான அளவுக்கு பொங்கலிட்டுல தவிர்க்கணும். அப்ப அதுவும் வந்துட்டு என்னது பதப்படுத்துறதுக்கான ஒரு நோக்கமா இருக்கு. ஆகவே ஏ பிள்ளைன்னு தெரிஞ்சா ஒட்டோவா நாம என்ன செய்யணும்? ஏ வார விடைகள் எல்லாம் விட்டுறான். இப்போ முதலாவது, ரெண்டாவது, மூணாவது, அஞ்சாவது நாம் இப்ப விளங்கப்படுறதுக்காக அவ்வளோதையும் பார்த்து இப்ப ஏ வந்துட்டு கன்ஃபார்மா வந்துட்டு பிள்ளைண்டா 1, 2, 3, 5 அவ்வளோ ரிஜெக்ட் ஆகும். ஒட்டோவா வந்துட்டு 4வது சரியா வரும். சரி, அப்படிதான் இந்த எம்சிக்யூ வந்துட்டு நம்ம கையாளும். இப்போ 4வது விட பொருத்தமான விடையா இருக்கும். சரியா, அடுத்த கேள்வி பார்ப்போம் நாம. 9வது கேள்வி. கொங்கிரீட்டு தயாரிக்கப்படும் போது பயன்படுத்தப்படும் நுண்திரள் ஃபைன் அக்ரிகேட் தொடர்பான மிகச்சரியான கூற்று. இப்போ கொங்கிரீட்டை தயாரிக்க பயன்படுத்தப்படுற நுண்திரள் தொடர்பான சரியான கூற்று அல்லது மிகச்சரியான கூற்று. பொதுவாக மிகச்சரியானது நாம செய்யணும், தெரிவு செய்யணும். அப்ப இந்த நுண்திரள் என்னது? மணல். மணலுக்கு இன்னொரு பேர் தான் நுண்திரள். சரி, அப்ப நிறைய டேர்ம் வேர்ட்ஸ்கள் போடுவாரு. நம்ம டேர்ம் வேர்ட்ஸ்களை வந்து நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு பேப்பர்களை நாம செய்யறது, ஒவ்வொரு ஊர் பேப்பர்களை நாம செய்ய என்ன செய்ய வேண்டாம், நமக்கு அந்த டேர்ம் வேர்ட்ஸ்கள் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு பிடிபடும். சரி, அப்ப அந்த நுண்திரள் ஃபைன் அக்ரிகேட் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்று. முதலாவது, அவை பல்வேறுபட்ட துணிக்கை பருமன் கொண்டதாக இருக்க வேண்டும். உண்மையா மண் பிடிக்கணும் ஒரே அளவா இருக்கப்படாம். நம்ம குங்குடி தயாரிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்டா பல்வேறுபட்ட துணிக்கை பருமன் கொண்டதாக இருக்கணும். இந்த முதலாவது விட வந்துட்டு சரியானதா வரும். ஏன்னா அடுத்த பார்ப்போம், ஒரே அளவு துணிக்கை பருமனுடையதாக இருக்க வேண்டும். இப்ப நான் சொன்னேன் ஒரே அளவா இருக்கப்படாம். எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கணும்டா வித்தியாசமான பருமனுடைய துணிக்கை பருமனுடைய இந்த மணல் அமைப்பாக அதிரிக்கணும். இப்ப மூணாவது, மிகவும் நுண் துணிக்கை மட்டுமுடையதாக இருக்க வேண்டும். மிகவும் நுண் துணிக்கைகளை மட்டுமுடையதாக இருக்க வேண்டும் சொல்றது. எல்லாம் வந்துட்டு சின்னதாக இருக்கணும், பெருசாகவும் இருக்கணும். மிகவும் நுண்துணிக்கைகள் என்றால் களியத்தான் சொல்ல வர. இந்த களித்தன்மை எப்படி இருக்கணும்டா குறைவாக இருக்கணும். இப்ப 3வது ஆன்சர் வந்துட்டு பிள்ளையா இருக்கு. அடுத்த களித்தன்மையா இருத்தல். 5வது தூசு துகள்களை கொண்டிருத்தல். அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்போ பயன்படுத்தக்கூடிய அந்த நுண்திரள் எப்படி இருக்கணும்? பல்வேறுபட்ட ஒரு 4 பண்பு இருக்கு தம்பி. பல்வேறுபட்ட துணிக்கை பண்புடையதா இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு பல்வேறுபட்ட அளவு துணிக்கை பருமன் கொண்ட அந்த இது ஷேப்புக்கு இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு மணல் வந்துட்டு எப்படி இருக்கணும்டா அளவிலையும் சரி வடிவத்திலையும் சரி ஒரே அளவானதாக இருக்கப்படும். அதாவது வந்துட்டு ஒவ்வொருபட்ட பருமனுடையதாக இருக்கணும். அடுத்தது களித்தன்மையா வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிக்கிறது இல்லை, களித்தன்மை அறிக்கப்படாது. அது வந்துட்டு மிகவும் எப்படி இருக்கணும்? களித்தன்மை வந்துட்டு குறைவானதாக இந்த மணல் அமைப்பு இருக்கணும். சரி, இதுல பொருத்தமான விடையா வந்துட்டு முதலாவது விட வரும். சரிதானே தம்பி? அடுத்த பாகம். சரி, அடுத்த பாகம் 10வது. மீள வலியுறுத்தப்பட்ட கொங்குரீட்டு விட்டக்கல் ஒரு லிண்டல் ஒன்றுக்கு 2 உருக்கு கம்பிகள் இடப்பட்டது எனின் அவற்றுக்கான சரியான அமைவிடம். அந்த லிண்டல் போடக அந்த லிண்டல்ல வந்துட்டு நாம என்ன மீள வலுவூட்டிகள் எந்த கொங்குட்டு அமைக்கிறாலும் சாதாரண கொங்குரிட்டும் இருக்கு, கொங்குட்டு வாய்ப்படுத்தல மீள வலுவூட்டப்பட்ட கொங்குரிட்டும் இருக்கு. இப்ப இதுல சாதாரண கொங்குட்டு எனக்கு என்ன? சாதாரண கொங்குரிட்டு எனக்கு தம்பி மீள வலுவூட்டிகள் இல்லாத சும்மா சீமந்து, மணல், கரட்டுத்திரள், நீர் இப்படியான மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஆக்கப்படக்கூடிய கொங்குரிட்டை தான் சொல்லுவாங்க சாதாரண கொங்குரிட்டு சொல்லுவாங்க. இப்ப மீள வலுவூட்டப்பட்ட கொங்குரிட்டா இப்ப நான் முன்ன சொன்னேன் சாதாரண கொங்குரிட்டு, அந்த கொங்குரிட்டுக்குள்ள நாங்க வந்துட்டு மீள வலுவூட்டிகளை வந்துட்டு இட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு கொங்குரிட்டை தான் சொல்லுவாங்க மீள வலுவூட்டப்பட்ட கொங்குரிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மீள வலுவூட்டப்பட்ட கொங்குரிட்டுல மீள வலுவூட்டப்பட்ட கொங்குரிட்டு தூண் இருக்குது, மீள வலுவூட்டப்பட்ட கொங்குரிட்டு வலை இருக்குது, ஸ்லப் இருக்குது, இப்படி நிறைய சாமான் இருக்குது. இதுல வந்துட்டு செல்ல வர கூறு என்னண்டா தம்பி
விட்டக்கல் என்ன லிண்டல் என்னது ஸ்லெப்ல வெளியே நீட்டிக்கிறிக்கக்கூடிய அந்த துண்டை தான் வந்து சொல்லுவாங்க. ஸ்லெப்ல வெளியே நீட்டிருக்கக்கூடிய, அதாவது சூரிய ஒளி, மழை இப்படியான காரணிகள்ல இருந்து கட்டிடத்தை பாதுகாக்கிறதுக்காக போடுறதா இந்த விட்டக்கல். சோ இந்த விட்டக்கல்ல வந்துட்டு உருக்கம்பியில என்னென்ன மாதிரி இருக்குமெண்டா, இல்ல தம்பி பாருங்க, 2 வகையான பிரதேசங்கள் வரும். இதுல முதலாவது இதானே ஒரு ஒரு குறுக்குவெட்டு. இந்த குறுக்குவெட்டு எடுத்துக்கிட்டே தம்பி, இதுல வந்துட்டு 2 பிரதேசங்கள் இருக்கும், 3 பிரதேசங்கள் இருக்கும். இதுல ஆக அடியில் இருக்கிறது, அதாவது இந்த பிரதேசத்தை செல்வர் வந்துட்டு என்னண்டா நெருக்கல் வளையம் என்று சொல்லுவாரு. இதை வந்துட்டு நான் மேலுக்கு இருக்கே இந்த பிரதேசத்தை செல்வர் வந்துட்டு இழுவை வளையம் என்று சொல்லுவாரு. இது 2க்கும் இடையில வரக்கூடிய அந்த கோட்டை செல்வாரு நடுநிலை வளையம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கீழே மீளவலூட்டியை போட்டோம்டா அது வந்துட்டு இழுவை நெருக்கல் மீளவலூட்டி அறிக்கும். மேல போடுறது வந்துட்டு இழுவை மீளவலூட்டி அறிக்கும். இடையில வரதான் நடுநிலை வளையம். அதுல வந்துட்டு ஒரு களம் மீளவலூட்டி என்ன பண்றாங்க, போட மாட்டாங்க. சரி, அப்ப இங்க நாங்க பொதுவா வந்துட்டு எங்க போடுவோம்டா, விட்டக்கல்லுக்கு நாங்க வந்துட்டு இடத்த போடுவோம்டா நெருக்கல் வளையம்டா ஆகா அடியில என்ன செய்வோம்டா 2 மீளவலூட்டிகள். பொதுவா 2க்கு மேற்பட்டதும் போடல. நாம இப்ப 3 தான் போடுவாங்க. இப்ப நவீன காலங்கள்ல 3 போடுவாங்க. 2 இல்ல அல்லது 3 என்ன செய்யலாம், நெருக்கல் வளையத்துல என்ன செய்யலாம், அந்த நெருக்கல் மீளவலூட்டிகளை நாம் என்ன செய்யலாம்டா அப்ளை பண்ணலாம். இப்போ வந்துட்டு எந்த வளையத்துல வருமெண்டா இன்னைக்கு ஆகா அடியில நெருக்கல் வளையத்துல என்ன செய்யப்படும்டா அந்த மீளவலூட்டிகளை நாங்க போடக்கூடியதா இருக்கு. சரி, இப்ப நாங்க முதல் 10 கேள்வி அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 10ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமெண்டா கேட்கலாம். 10ல ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமெண்டா நீங்க என்கிட்ட கேட்கலாம். சந்தேகம் இருக்க தம்பி? இல்லையண்டா இல்லையண்டு செக் பண்ணுங்க, நான் பார்த்துட்டேன். இருக்கேன்டா சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனைகள் உண்டு இல்லையே? 11வது கேள்வி பார்ப்பேன். 11வது கேள்வியில வந்துட்டு மீள வலியுறுத்தப்பட்ட சீமந்து கொங்கிரீட்டு பயன்படுத்தப்படும் மிகச்சிறந்த கொங்கிரீட்டு கலவை வீதம் என்று இருக்கிறேன். சரி, மீள வலியுறுத்தப்பட்ட கொங்கிரீட்டு கலவைக்கான மிகச்சிறந்த கொங்கிரீட்டு கலவை வீதம். நாம அத்திவாரம் உண்டாமைப்பு தானே, இப்ப கட்டிடம் உண்டுன்னா கட்டியது கட்டாயமா வந்துட்டு அத்திவாரம் போடுவேன். கட்டிடத்துல சுமைகளை வந்துட்டு என்ன செய்யணும், நிலத்துக்கு உருவடத்தணும். அதுக்காக தான் என்ன செய்வாங்க, அந்த அத்திவாரத்தை பயன்படுத்துவாங்க. இந்த அத்திவாரத்துல ஆக அடியில வந்து நான் பார்த்தோம்னா அடிக்கொங்கிட்டு, அதாவது வந்துட்டு என்ன செய்வோம், அத்திவாரத்துக்கான குழி தோண்டுவோம். குழியை தோண்டிட்டு நாம் என்ன செய்வோம்டா மண் அகழ்ந்தெடுப்போம். மண் அகழ்ந்தெடுத்துட்டு ஒரு பொலித்தீன் பையை விரிச்சு போட்டு சாதாரண என்ன செய்வோம்டா கொங்குகிட்ட என்ன செய்வோம், குழச்சி போட்டு அதுக்குள்ள கொட்டுவோம். அந்த கொங்குட்டன்னு சொல்லுவாங்க வந்துட்டு சாதாரண கொங்குட்டன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த கொங்குரீட்டு அதே மாதிரி வந்துட்டு கட்டிடம் வந்துட்டு அமைச்சிட்டு அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டம், அதாவது கொங்குட்ட கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தரைத்தள சுவர், அதே மாதிரி வந்துட்டு அதுக்கு மேல வந்துட்டு என்ன செய்வோம் ஈரம்புகா வரி அப்படியே வந்துட்டு என்ன செய்யும் தரைமட்டம் வரும். என்ன வந்து தரைமட்டத்துல ஒரு கொங்குட்டு கொட்டும். அதாவது வீட்டுண்ட வந்துட்டு தரைக்கு என்ன செய்யும், தரைக்கு கொங்குட்டிடுவோம். 2 வகையான கொங்குட்டி நாம என்ன செய்யறோம், பொதுவா நிலத்துக்கு இடுறோம். அப்படி இடக்க தாண்டி இங்க மீள வலுவூட்டப்பட்ட சீமந்து கொங்குட்டுன கடா ஆக அடியில நாம போடக்கூடிய அந்த கொங்குட்டு வந்துட்டு 1க்கு 4க்கு 8 அல்லது 1க்கு 3க்கு 6 இந்த கலை வீதம் என்ன செய்யப்படும்டா கீழே போறதுக்காக பயன்படுத்தும். இதுல பெரும்பாலும் வந்துட்டு 1க்கு 3க்கு 6 இந்த கலை வீதம் என்ன செய்யப்படும்டா மீள வலுவூட்டப்படாத, அதாவது சாதாரண கொங்குரீட்டு கலை வீதம் என்ன இருக்குமெண்டா 1க்கு 3க்கு 6 இருக்கு. சரியானே, மீள வலுவூட்டப்பட்ட சீமந்து கொங்குட்டுண்டா, அதாவது கம்பி போட்டு நாம என்ன செய்யறது, மீள வலுவூட்டி போட்டு கொங்குட்டை வார்க்கிறது. அப்படியான கொங்குரீட்டு பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல கலை வீதம் என்னத்தை பயன்படுத்துவோம்டா 1க்கு 2க்கு 4 என்றதை நாம் என்ன செய்வோம்டா பயன்படுத்துவோம். 1க்கு 2க்கு 4 என்றதை நாம் என்ன செய்வோம்டா பொதுவா பயன்படுத்துவோம். இதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. மீள வலுவூட்டப்படாத சாதாரண கொங்குட்டுண்டா 1க்கு 3க்கு 6, மீள வலுவூட்டப்பட்டது கம்பி வச்சதுண்டா 1க்கு 2க்கு 4. இது நோம்பல ஞாபகம் வச்சுக்கிறது. சரி, அப்ப இதுல விடையா வந்துட்டு என்ன வரும், 3வது விட வரும். இது ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று இல்லை, சின்ன ஒரு கேள்வி ஒன்று தான். சரி, அடுத்த பார்ப்போம் 12வது கேள்விய. 12வது கேள்வி என்னங்கிறது, மீள வலுவூட்டப்பட்ட கொங்கிரீட்டு வலைக்கான RCC பீம் என்று சொல்லுவோம், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சிமெண்ட் கொங்கிரீட் பீம். அதான் அந்த RCC. சரி, மீள வலுவூர்த்திகள் அமைக்கப்பட வேண்டிய பகுதி எதாண்டு கேட்கிறாரு. அப்ப இந்த கொங்கிரீட்டு வலைக்கு இது லிண்டல் மாதிரி இருக்கும் பாக்குறதே ஷேப், ஆனா அது லிண்டல் இல்ல தம்பி, இது வந்துட்டு வலை. இப்ப தூண்ல இருந்த மாதிரி வலை, இதுக்கு மேலதான் என்ன வரப்போகுது, இந்த வலைக்கு மேலதான் ஸ்லெப் வரப்போகுது. சரி, இப்ப சிலாக்கள் வந்துட்டு அவசரம் என்ன செய்வாங்க, அந்த கேள்வி செஞ்சு போக
இது லிண்டலாம் ரோடு என்ன செஞ்சிருவாங்கடா சில டைம்ல மேல போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் சின்னதுக்கு முதல் 3 வளையங்கள்: நெருக்கல் வளையம், நடுநிலை வளையம், இழுவை வளையம். இதுல இழுவை வளையத்துல இழுவை மூலவல் ஊட்டி, நெருக்கல் வளையத்துல என்ன போடும், நெருக்கல் மூலவல் ஊட்டி. இப்போ வழக்கி நான் பொதுவாக நாம் என்ன செய்வோம், கம்பி போடக்க எங்க போராட்டியும் இப்ப எந்த ஒரு வளையத்துல போடாட்டியும் கட்டாயமா நாம போட வேண்டிய பகுதி எதுண்டா இந்த நெருக்கல் வளையம். இந்த நெருக்கல் வளையத்தில் நாம் என்ன செஞ்சிடணும், கட்டாயம் எந்த ஒரு இடத்த கம்பி போடாட்டி நெருக்கல் வளையத்தில் நாம என்ன செஞ்சிடணும், கட்டாயம் கம்பி போட்டுவோம். ஏன்னா அப்படி கம்பி போடுறோம்டா நெருக்கல் தலைப்புகள், அதாவது நெருக்கல் மூலமாக அமுக்கம் மூலமாக உருவாக்கக்கூடிய தலைப்புகளை இலகுவாக தாங்கி கொள்றதுக்காக நாம என்ன செய்வோம், அந்த இடத்துல போடுவோம். இழுவை வளையத்துல போராட்டியும் கூட 4 கம்பி இப்ப நம்ம கூடிய கொங்குரீட்டு கலவை விகிதம் நடுக்கட்டிக்கிறேன். முன்வார்ப்பு செய்யக்கூடிய கொங்குரீட்டு உறுப்புகளுக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய கொங்குரீட்டு கலவை விகிதம் என்னது இருக்கு. இதுல நிறைய விகிதம் விகிதம் பாரு, 1க்கு 1க்கு 5, 1க்கு 1க்கு 2, 1க்கு 3க்கு 6, 1க்கு 2க்கு 4, 1க்கு 2க்கு 5, இப்படி நிறைய விகிதம் அதிகாரம், எக்கச்சக்கமான விகிதம் அதிகாரம். எப்பயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சீமந்து மணல் கரட்டுத்திறன் இந்த ஓர்டர்ல என்ன செய்யப்படும், அந்த கலவை விகிதம் தருவாங்க. சீமந்து மணல் கரட்டுத்திறன். இதுல முதலாவது இருக்கிறது சீமந்தா இருக்கும், முதலாவது இருக்கிறது இந்த பகுதி வந்துட்டு சீமந்தியா இருக்கும், இது வந்துட்டு மணலா இருக்கும், இது வந்துட்டு என்ன வரைக்கும்டா கரட்டுத்திறலா இருக்கும், இது வந்துட்டு கரட்டுத்திறலா இருக்க போற. சரி, அப்ப இந்த விகிதம் எப்படி 2 மடங்கு இருக்கும். இது 1 இது 2 தரிக்கும். எப்ப 1 ஒரு காலம் 5 அரிக்காது, 1 ஒரு காலமும் 5 அரிக்காது. எப்ப 3 வரைக்கு. இதுக்கு முதல் நாம ஒரு விகிதம் பார்த்தோம், செங்கற்சுவர் கட்டு வேலைகளுக்கு நாம என்ன சீமந்தையும் மணலையும் பயன்படுத்த என்ன செய்வோம், கட்டு வேலைகளை செய்வோம். அது வேற. இங்க வந்துகிட்டு நாம தம்பி பார்த்தோம்டா பொங்குட்டு கலவைக்கு தம்பி இது 2 மடங்கு அரிக்கும். 1 2 இது 2 இங்க 4 அரிக்கும். அப்ப இந்த கலவை சரியா கலவை வீதம் போடும். ஸோ இது ரெண்டும் டோட்டலி ரோங் ஆயிடும். 1 5 ஒட்டவா ரிஜெக்ட் ஆயிடும். அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய 1க்கு 1க்கு 2, 1க்கு 3க்கு 6, 1க்கு 2க்கு 4 இப்படியான கலவை வீதங்கள் என்ன செய்யுது இருக்குது. இதுல பொதுவா நாம வந்துட்டு முன்வார்ப்பு செய்யப்பட்ட கொங்குவிட்டு, முன் தயாரிக்கப்பட்ட கொங்குவிட்டு என்னன்னா கொங்குவிட்டு தயாரிப்பு செய்யக்கூடிய முறைக்கு ஏற்ற மாதிரி 2 வகைப்படும் கொங்குவிட்டு. ஒன்று வந்துட்டு முன்வார்ப்பு கொங்குவிட்டு, அல்லது வந்துட்டு அடுத்த இன்னொரு சில்வர் வந்துட்டு முன் வார்ப்பு கொங்குவிட்டு, அதே மாதிரி வந்துட்டு இடத்து வார்ப்பு அல்லது ஓரிட வார்ப்பு கொங்குவிட்டு. அதாவது ஓரிட வார்ப்பு அல்லது இடத்து வார்ப்புன்னா அவடத்தையே நாம கொங்குட்ட குழைச்சி அவடத்தையே நாம என்ன செய்யறது, அப்ளை பண்றது. முன்வார்ப்பு கொங்குட்டா ஏற்கனவே தயாரிச்சு வச்ச ஒரு கொங்குரிட்ட நாம என்ன செய்யறோம், இங்கே ஒரு இடத்த தயாரிச்சு வச்சிருப்பாரு, அதை நம்ம என்ன செய்யறோம், ஏற்கனவே தயாரிச்ச கொங்குரிட்ட நாம என்ன செய்யறோம், இங்க வந்துட்டு என்ன செய்யறோம்னா அப்ளை பண்றோம். சரி, முன்வார்ப்பு செய்யப்பட்ட கொங்குட்டா ஏற்கனவே கொங்குட்ட குழைச்சி உறுப்பா அவர் என்ன செய்வார், டிசைன் பண்ணி வச்சிருப்பாரு. பீமா டிசைன் பண்ணி வச்சிருப்பாரு, குளமா டிசைன் பண்ணி வச்சிருப்பாரு. சரி, இப்படி ஒவ்வொரு உறுப்பு என்ன செஞ்சிருப்பாருண்டா முன்வார்ப்பு செய்யப்பட்டு ஏற்கனவே வச்சிக்கப்பட்டு கொங்குட்டு உறுப்பு. அந்த உறுப்புக்காக நாங்க என்ன கலவை விதம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாரு. அதுக்காக நாங்க என்ன கலவையத்தை பொதுவாக பயன்படுத்துவோம்டா, பொதுவான ஒரு கலவையமா வந்துட்டு நாங்க வந்துட்டு என்ன கலவையத்தை பயன்படுத்துவோம்டா 1க்கு 2க்கு 4. அதாவது வந்துட்டு இங்க இது வந்துட்டு ஒரு மீள வலுவூட்டப்பட்ட கொங்குட்டு தானே. அப்ப இங்க மீள வலுவூட்டப்பட்ட கொங்குட்டு என்றதால வந்துட்டு இது பொதுவாக வந்துட்டு இந்த உறுப்புகள் எனக்கு வந்துட்டு அங்க கட்டாயம் இருக்கும், மீள வலுவூட்டிகள் இருக்கும். ஸோ வந்துட்டு என்ன அதை பயன்படுத்துவோம், மீள வலுவூட்டப்பட்ட கொங்குட்டு கலவையம் தான். அது வந்துட்டு எவ்வளவு வரைக்கும்டா 1க்கு 2க்கு 4 வரைக்கும். சரி, இப்போ எத்தனை ஆன்சரா வரும், 4வது ஆன்சர் வந்துட்டு நமக்கு சரியான ஒரு ஆன்சரா வரும். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். நம்ம கொஞ்சம் நேரம் கடும் குறைவாக இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம் அடுத்தடுத்த கேள்வி. சரியா, அடுத்த பார்ப்போம். கொங்குரீட்டை பதப்படுத்துவது, கியூரிங் என்ன பதப்படுத்துறதுக்கு முதல்ல நாம பார்த்தோம். வந்துட்டு என்னது, யா பாக்கெட்ஸை வந்துட்டு நீக்கிறதா, ஒப்பமான மேற்பரப்பு பெறுறதா, சுருங்கலை குறைக்கிறதா, வலிமையை கூட்டுறதா, ஈரழிப்பு பண்றதா. இப்ப இப்படி 5 விட சந்தேகம். இதுக்கு முதல் நான் பார்த்தோம் வலிமையை வந்து சுருங்கலை குறைக்குது, வந்துட்டு இது பதப்படுத்துறது மூலமா சுருங்கல் குறையுது. ஒப்பமான மேற்பரப்பு பெறுறது, அதுவும் வந்துட்டு சரியான மாதிரி தான் இருக்குது. வலிமையை கூட்டுறது, இதுவும் வந்துட்டு ஒப்படக்க வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போக மேல பொது ஜென்ரலா பார்க்க சரியா வருது. அடுத்து 5வது பாருங்க வழிப்பகவை அகற்றுவது. இது வந்துட்டு வழிப்பகவை அகற்றுவது நாம இதுக்கு முதல் படிச்சோம் என்ன, உங்களுக்கு இருக்குதல் செயற்பாடுலாம் வழிப்பகவை அகலும் அல்லது வழி அகலும். சரி, அப்ப 5வது விட வந்துட்டு பொருத்தமற்றது. ஏனென்றா பதப்படுத்துறதுக்குள்ள ஒரு 4 விடையும் சரியா இருக்கு. ஆனா இங்க வந்து நான் பயன்படுத்தணும் தம்பி, யோசிக்கணும். சரியானது மிகச்சரியானது. சரி, சரியானது மிகச்சரியானது. இது 4 விடையும் சரிதான். ஆனா இங்க பதப்படுத்துறது என்றதுக்கான பிரதானமான நோக்கம் என்னண்டா கொங்குரீட்டின் மேற்பரப்புல ஒரு ஈரழிப்பை பண்றது. கொங்குரீட்டின் மேற்பரப்புல ஒரு ஈரழிப்பை பண்றது என்றதான் வந்து எப்படி இருக்கும்டா கொங்குரீட்டை பதப்படுத்துறது.
நோக்கமா இருக்கு. பதப்படுத்துற என்னது நம்ம என்னது 3 கிழமை தொடக்க 4 கிழமைக்கு நம்ம என்ன செய்யறது 3 தொடக்க 4 கிழமை வரைக்கும் நீர் ஊற்றி என்ன செய்யறது கொங்கோட்டு மேற்பரப்புல நீர் ஊற்றி பதப்படுத்துறது. 14வது கேள்விக்கு சுகங்களை குறைக்கிறதும் படுந்தான். ஆனா வந்துட்டு என்னது இல்லை ஒப்பிடக்க இதோட கம்பேர் பண்ணக்க பிரதான நோக்கம் ஏன் நாங்க பதப்படுத்துறோம்டா இந்த ஈரலிப்பப்புன்றது ஈரலிப்பப்புன்றதுக்காக நாம என்ன செய்வோம் பதப்படுத்துவோம். சரி, அடுத்தது 15வது கேள்வி கொங்குரீட்டை தேவையான எவ்வடிவத்துக்கும் அமைக்கலாம் அவ்வியல்பு. இப்ப வடிவத்தை நாங்க என்ன செய்யலாம் கொங்குற வடிவத்தை நாங்க எதுக்கேற்ற மாதிரி மாத்தி கொள்ளலாம். வடிவத்தை மாத்துறன்றது என்ன செய்யறது நெருக்கலா உருகுதன்மையா நெகிழுமையா நீடல நம்புழ்தன்மையான்னு இருக்கிறாரு. இப்ப கொங்குரீட் ஒன்றுல கட்டிட நிர்மாண பொருட்கள்ல பல்வேறு இயல்புகள் இருக்கு. நெருக்கத்தன்மை இருக்கும், வன்மை இருக்கும், வன்மை இருக்கும், அத நெகிழுமைன்னு சொல்லுவாரு. சரி, அப்ப எந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தலாம்னா அதை நம்ம எந்த வடிவத்துக்கும் வளைச்செடுக்கலாம். வளைச்செடுக்கக்கூடிய அந்த இயல்பை சொல்லுவாங்க வந்து நெகிழுமை அல்லது வளைந்து கொடுக்கக்கூடிய இயல்புன்னு சொல்லுவாங்க. அது சரி, நெகிழுமை நெகிழ்தன்மை அல்லது வளையும் இயல்பு இப்படி பல்வேறு என்னது ஃப்ரேம்வேர்ட்ஸ்களை என்ன செய்வாங்கன்னா இங்க யூஸ் பண்ணுவாங்க. வடிவத்தை மாத்துறனாக நெகிழ்தன்மை வரும். இதுல முள்தன்மைன்றது நீங்க எஸ்எப்டியில படிச்சிருப்பீங்க நீங்க தம்பி. முள்தன்மைன்றது ஒரு அழகாக இருக்காங்க. இப்ப முள்தன்மைன்ற என்னது உண்மையா ஒரு பொருள் ஒன்றை நாங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயம் பிரயோகிச்சு அதுல வடிவத்தை நாங்க மாத்தக்க அதை நாங்க அந்த விஷயம் நாங்க ரிமூவ் பண்ணக்க அதுல ஸ்டார்டிங் பொசிஷன் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு திரும்ப வருமாக இருந்தா அதை சொல்லுவார் வந்துட்டு மீள்தன்மை எடுத்து வரும். அடுத்த உருகுதன்மை உருவக்கூடிய அளவு நெருக்கல் நீடுதல் இதெல்லாம் வந்துட்டு நீடுதல்ன்றது நீட்டத்தகுதன்மை நீட்டினா நீட்டினாதான் அப்படியே இருப்பாரு. இது திரும்ப பழைய வடிவத்துக்கு என்ன செய்ய மாட்டாரு மாற மாட்டாரு. அப்ப இங்க வடிவத்தை சேஞ்ச் பண்றனாக்க நெகிழுமை அல்லது நெகிழ்தன்மை அல்லது வளையமியல் பண்ணது வந்துட்டு என்ன வரும் பொருத்தமான விட என்ன வரைக்கும் 3வது ஆன்சர் நெகிழ்தன்மை என்பது சரி வரைக்கும். அடுத்த கேள்வி பார்ப்போம். மீள வலுவூட்டல் செய்ய பிரதான மீள வலுவூட்டிகள் இடப்படுவது. இப்போ கொங்குட்டு ஸ்லெப் ஒன்று நம்பி இந்த ஸ்லெப்பை நாங்க வந்துட்டு போடக்க 2 கம்பி பயன்படுத்துவோம். ஒரு கம்பிக்கு மேல இன்னொரு கம்பியை வச்சு கட்டு கம்பியால நாங்க கட்டி என்ன செய்வோம்டா ஒரு பரப்புண்டை ஏற்படுத்துவோம். உங்கள்கிட்ட மீள வலுவூட்டியாலேயே சுத்தி வர என்ன செய்வோம் ஒரு பரப்புண்டை ஏற்படுத்தும். அதுக்காக பிரதானமா 2 கம்பி பயன்படுத்தப்படும். ஒன்று பிரதான வலுவூட்டி அல்லது பிரதான மீள வலுவூட்டி மெயின் பார்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னது பரம்பல் மீள வலுவூட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார் சொல்லுவாங்க. 2 கம்பிகள் என்ன செய்யப்படும்டா பயன்படுத்தப்படும். அப்ப இதுல பிரதான மீள வலுவூட்டி எங்கால போடுவாங்கண்டா பிரதான மீள வலுவூட்டி எங்கால போடுவாங்கண்டா குறுகிய அகழ்வின் திசையில தான் இப்பயும் வந்துட்டு நினைவாங்கண்டா இந்த பிரதான மீள வலுவூட்டியை போடுவாங்க. குறுகிய அகழ்வண்டா இப்ப நான் வந்துட்டு ஸ்லெப்ல வந்துட்டு நீளம் கூடிய பாட்டும் இருக்கும் நீளம் குறைஞ்ச பாட்டும் இருக்கும். இப்ப ஒப்பிட்டு ஃபுல்லா ஒரு ஸ்கேர் ஷேப்ல வரும். சில டைம்ல வந்துட்டு அதுல ஷேப்புகள் என்ன செய்யப்படும் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்ற அமைப்பு பொறுத்த மாதிரி மாறிக்கொண்டு போகும். இதுல எந்த அகழ்வு அதாவது நீளம் வந்துட்டு குறையடிக்குதோ இந்த நீளம் குறைஞ்ச இடங்கள்ல அதுக்கு சமாந்திரமா நீளம் குறைஞ்ச பகுதிக்கு சமாந்திரமா போடுற கம்பியை சொல்லுவாங்க வந்துட்டு மெயின் பார் பிரதான மீள வலுவூட்டின்னு சொல்லுவாங்க. அதே திசையில தானே. அதே மாதிரி வந்துட்டு பரம்பல் மீள வலுவூட்டின்றது நீள அகழ்வின் திசையில் எங்க நீளம் வந்துட்டு கூடுதலாகியோ அகழ்வு வந்து நீள அகழ்வு வந்துட்டு கூடுதலாகியோ அந்த திசை வழியை நாங்க போடுறது வந்துட்டு பரம்பல் மீள வலுவூட்டி அறியும். அப்ப இங்க பிரதான மூளை வழியே தகட்டின் மேற்பகுதியில் மேற்புரிய எந்த விடைகள் ஏடியா வந்துட்டு புலதான ஏனென்றா 2 அகழ்வு தான் ஒன்று குறுகிய அகழ்வு நீள அகழ்வு. இதுல வலுவூட்டி பிரதான மெயின் பார்ன்றது எப்பயும் குறுகிய அகழ்வு திசையில இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பி. அடுத்தது பரம்பல் மீள வலுவூட்டி என்ற டிஸ்ட்ரிபியூஷன் பார்ன்றது வந்துட்டு எங்க இருக்குமெண்டா நீள அகழ்வு திசைக்கு சமாந்திரமா செய்யப்படும் போடப்படும். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். கொங்கிரீட்டில் சோர்வு சோதனை அல்லது இறங்கல் சோதனை ஸ்லம் டெஸ்ட் செய்யறதுக்கான நோக்கம் என்னோட கேட்டீங்க. அப்ப ஸ்லம் டெஸ்ட் ஏன் செய்யறோம்? இப்ப பொதுவா கொங்கிரீட்ல 2 வகையான பரிசோதனை செய்வாங்க. ஒன்று வந்துட்டு ஸ்லம் டெஸ்ட் நம்ம மேல சொன்ன மாதிரி ஸ்லம் டெஸ்ட் செய்வாங்க. அதாவது வந்துட்டு என்னது சோர்வு சோதனை என்று சொல்லுவாங்க அல்லது இறங்கல் சோதனை. 2வது கணக்குப்பி சோதனை கியூபிக் டெஸ்ட். இப்படி 2 வகையான டெஸ்ட் என்ன செய்வாங்க. இப்ப இங்க என்னத்தை கேட்டீங்கன்னா சோர்வு சோதனை ஏன் செய்யறாங்க என்றதை கேட்காங்க. முதலாவது பாப்போம். கட்டு வேலைக்கு எடுக்கும் நேரத்தை குறிப்பது. கட்டு வேலைக்கு எடுக்கும் நேரத்தை குறிப்பது. நான் படிக்கிறது கொங்கிரீட்டு சரி. கட்டு வேலைன்றது துண்டக்கல் அடிக்கலாம் செங்கல் ஏதோ ஒரு கல்லை வச்சு நாங்க வந்துட்டு கட்டுறதான் அது. அப்ப கட்டு வேலைக்கு எடுக்கக்கூடிய நேரத்தை குறிக்கிறது சோர்வு சோதனையா இல்ல. சோர்வு சோதனைன்றது கொங்கிரீட்டு சம்பந்தப்பட்டது. சோ முதலாவது விட அக்யூரேட்டா தெரியும் நமக்கு இது பச்சை புள்ளியான விட உண்டு. 2வது பார்ப்போம்.
ஸ்தாபிக்கும் அவசியம் சம்பந்தமாக அதற்கு ஏதுவான சுலபமான வேலை செய்வது எது என்பது அறிவது. அதாவது சோர்வு சோதனை என்னதுக்கு ஆசிரியம்டா, நம்ம செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி குங்குட்டிக்கணும். இப்ப என்னது, கீழே நாங்க வந்துட்டு பரப்புல வந்துட்டு குங்குட்ட கொட்ட போறோமா, அதுக்குரிய கலவையத்துல குங்குட்டிக்கணும், அதுக்குரிய நீர் உள்ளடக்கத்துல நீரிக்கணும். இப்ப ஸ்லெப்பு போட போறோமா, அதுக்கேற்ற மாதிரி அங்க நீர் அடிக்கணும். இப்ப இடத்தை பொறுத்து என்ன செய்யப்படும், அவசியம் அதாவது தேவைக்கேற்ற மாதிரி நீர் உள்ளடக்கம் என்ன செய்யப்படும் தம்பி, குங்குட்டுல மாறிக்கொண்டு போகும். அப்ப அதுக்காக நாங்க செய்யற எங்க செய்வோம்டா, நம்ம குங்குட்ட வார்ப்பு செஞ்ச உடனே அந்த ஸ்பொட்டு ஸ்லம் டெஸ்ட் உங்கள்கிட்ட குழச்சி அவடத்துக்கே வந்துட்டு மேற்கொள்ள ஸ்லம் டெஸ்ட் அல்லது சோர்வு சோதனை என்று சொல்லுவாங்க. சரி, அப்ப அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டின்ற அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யப்படும், அந்த நீர் உள்ளடக்கத்தை அறிகிறதுக்காக தான் இந்த சோர்வு சோதனையை மேற்கொள்வோம். இரண்டாவது விட வந்துட்டு சரியா வரும். இருந்தாலும் அடுத்தடுத்த படிகளை பார்ப்போம் நாங்க. மூணாவது, கலவைக்கு பயன்படுத்தப்படும் சீமந்தின் தரம் பற்றி அறிவு. இப்ப சீமந்திர தரம் அறிகிறது இங்க நோக்கம் இல்லை, நீர் உள்ளடக்கத்தை அறிகிறதுக்காக நாம் என்ன செய்யறோம், திறங்கள் சோதனை பயன்படுத்துறோம். சோ மூணாவது கூட. நாலாவது, கலவையில் சரியான அளவில் கரட்டுத்திரல் உள்ளதா, கலவையான அளவில் நுண்திரல் உள்ளதா. கரட்டுத்திரல் நுண்திரல் செக் பண்றது இங்க இல்லை. சரி, கரட்டுத்திரல் நுண்திரல் வந்துட்டு செக் பண்றது இந்த சோறு சோதனையில் ஒரு காலமே செய்ய மாட்டோம். அங்க செய்யறதுல ஒன்றே ஒன்றுதான், என்னது, நீர் உள்ளடக்கத்தை பாக்குறது. பொங்குட்டுல நீர் உள்ளடக்கத்தை பாக்குறது. சோ வந்துட்டு சரியான விட என்ன வரும், ரெண்டாவது. சரி, இதுல எந்த வித சந்தேகமும் உங்களுக்கு இருக்காது. அடுத்தது 18வது கேள்வி. இப்ப கொங்குரீட்டு சதுரமுகி சோதனை, அது என்ன கொங்குரீட்டு சதுரமுகி சோதனை, இப்படிதான் குழப்புவாங்க போட்டு போட்டு. புது புது டேர்ம் வேர்ட்ஸ்களை என்ன செய்வாங்கடா பேப்பர்ல பாய்ப்பாங்க. நம்ம டேர்ம் வேர்ட்ஸ்களை வந்துட்டு என்ன செய்யணும், வேற வேற மொழி மூலமான சிங்கள மொழி, தமிழ் மொழி, இப்படியான மொழி மூலமான பேப்பர்களை செய்யதான், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி செய்யதான் நமக்கு என்ன செய்யப்படும்டா, அந்த டேர்ம் வேர்ட்ஸ்கள் வந்துட்டு என்ன செய்யப்படும், அந்தந்த ஊரின் டேர்ம் வேர்ட்ஸ்கள் வந்து நான் இப்படி போடும். நான் பொதுவா வந்து நியம பயன்படுத்துறது கணக்குட்டி சோதனை என்றதான். ஆனா இங்க பாருங்க என்ன, கொங்குரீட்டு சதுரமுகி சோதனை, அதுவும் கியூபிக் டெஸ்ட் தான், கணக்குட்டி சோதனை தான் இன்னொரு பேர் அது. சரி, அப்ப அந்த சோதனைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கியூப்ட நியம அழகு மில்லி மீட்டர்ல எடுக்கிறார். சரி, மில்லி மீட்டர்ல அதுல அளவுகள் என்ன மாதிரி வரும் இருக்கிறார். இதுக்கான அழகு வந்துட்டு எப்படி வரும்டா, நீளாகல உயரம் ஒரு சதுரமுகி தானே, சதுரமுகி நீளாகல உயரங்கள் இருக்கும். அந்த நீளாகல உயரங்கள் எப்படி வரும்டா தம்பி, 150 150 இந்த பரிமாணத்துல என்ன செய்யப்படும், மில்லிமீட்டர் கியூப்ல என்ன செய்யப்படும், அதுல பரிமாணங்கள் அமையும். அப்ப ஏனைய விடைகள் எதுவுமே வராது. அப்ப ஞாபகம், கியூபிக் டெஸ்ட் சந்தர்ப்பத்தில் அதுக்காக அமைக்கக்கூடிய அந்த கியூபிக் அளவு பரிமாணம், அந்த உங்கள்கிட்ட வார்ப்பு செய்யறதுக்கான அந்த கியூப் இருக்குமிரவா, அந்த கியூப்ல பரிமாணம் எவ்வளவு வேண்டா, 150 மில்லிமீட்டர் கியூபா இருக்கு. சரி, அப்ப 4வது விட வந்துட்டு இப்படி வரும், சரியான விடையா வரும். சரியா, அடுத்தது 19வது கேள்வி. கொங்குரீட்டு இடும்போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளில் சரியானது. கொங்குரீட்டை அதாவது என்னது, வார்ப்பு செய்யக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள்ல சரியானது என்று கேட்கிறேன். முதலாவது, கலவை செய்து 30 நிமிடத்துக்குள் கொங்குரீட்டை இட்டு பூரணப்படுத்த வேண்டும். இது சரியா பிள்ளையா, மிகச்சரியான விட. ஏனண்டா நான் கலவையை மிக்ஸ் பண்ணிட்டோம்டா தாமதிக்க கூடாது. சரி, தாமதிக்காம உரிய இடத்துல கொண்டே வார்ப்பு செய்யணும். அப்படி வார்ப்பு செய்யாட்டி என்ன பிரச்சனை வருமாட்டா தம்பி, அந்த கொங்குரீட்டு என்ன செய்யப்படும், இறுக போயிடும். அடுத்த கட்டம் என்னது, டைமுக்கு வார்ப்பு செய்யாடி இறுக போயிடும். இறுக போனா அதை கொண்டே நாம் வார்ப்பு செய்ய பிடிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இதான் இதுக்காக நாம என்ன செய்வோம்டா, கலவை நாம குழைச்சி முடிச்சோம்டா 30 நிமிடத்துக்குள்ள என்ன செஞ்சிருவோம், நாம கொங்குரீட்டை இட்டு நாம ஃபில் பண்ணிடுவோம். அந்த கொங்குரீட்டு கலவை நாம ஃபுல்லா என்ன செஞ்சிருவோம், ஃபில் பண்ணிடுவோம். அதை வச்சுக்க நாம என்ன செய்யக்கூடாது, ஒரு காலமும் தாமதிக்க கூடாது. முதலாவது விட சரியானது. ரெண்டாவது பார்க்கணும், மிக உயரமான இடத்திலிருந்து கொங்குட்டி இடக்கூடாது. கொங்குட்டை நாம் இடக்க வார்ப்பு செய்ய இடரெண்ட வார்ப்பு செய்யறது. அந்த வார்ப்பு செய்யக்கு தம்பி உயரமான இடத்துல என்ன போடக்கூடாது, எப்படி, ஏன் அதாங்க எங்களை தெரிக்கும். சரி, மக்கியது அந்த கொங்குரிட்ட ஒழுங்கான ஷேப்பு கிடைக்கல. அப்ப நாம என்ன செய்யணும், கொங்குட்ட வார்ப்பு செய்ய நாம கிட்ட நின்று நாம என்ன செய்யணும், வார்ப்பு செய்யணும். உயரமான இடத்துல வந்துட்டு இருந்து விடக்கூடாதுன்றது, கொங்குட்ட வார்ப்பு செய்யக்கூடாதுன்றது ரெண்டாவது. சரி, மூணாவது பாப்போம். கொங்குரீட்டை நிலைப்படுத்தும் போது கூடிய தூரம் பறந்து செல்வதை தவிர்த்தல். இப்ப கொங்குட்டை நிலைப்படுத்துற என்னது, கொங்குட்ட வார்ப்பு செஞ்சது பிறகு ஒரு குறிப்பிட்ட அந்த அச்சிட வடிவத்துக்கு எடுக்கணுமே. அப்படி நிலைப்படுத்தக்க கூடிய தூரம் பறந்து செல்வதை தவிர்க்கணும்டா. என்ன விளக்கம்டா, அது எப்படி இருக்கணும்டா, எல்லா இடங்களிலேயும்
ஒரே அளவில் இருக்கும். எல்லா இடங்கள்லயும் ஒரே அளவில் இருக்கும். அது அங்க இங்க பறந்து போகும். மேல் ஒரு சைட்ல வந்துட்டு கூட இன்னொரு சைட்ல குறையண்டா அது ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டர்டான உங்ககிட்ட வராது. ஸோ எப்படி வேணும் அது பறந்து செல்லுறதை நாம என்ன செய்யணும், தவிர்ப்போம் ஏழுமான அளவு. அப்ப அதுவும் சரி, பார்ப்பு செய்ய நாம செய்யணும் கட்டாயம். இதுல கட்டாயம் நாம கிட்ட வந்து பார்த்துக்கணும். 4வது, ஒரே தடிப்புக்கு கொங்கிட. இப்ப நான் சொன்னேன் எல்லா பக்கம் எப்படி இருக்கணும், ஒரே சீரா இருக்கணும். அப்போதான் அது ஒரு ஸ்டாண்டர்டான கொங்கிட்ட வரும். அப்ப 4வது சரி. 5வது சொல்றதை மேற்கூறிய யாவும் சரி. அப்ப இந்த 4ம் வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க தம்பி, 4 விடயங்களும் ஒரு கொங்குட்டோட நாம வார்ப்பு செய்யக்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். இப்ப எப்படி முதலாவது 30 நிமிஷத்துக்குள்ள குழச்சி முடிய 30 நிமிஷத்துக்குள்ள விட்டு பூர்ணப்படுத்தணும், ஃபில் பண்ணிடணும். 2வது, உயரமான இடங்கள்ல இருந்து அடுத்தது பொங்கலிட்ட நிலைப்படுத்த கூடிய தூரம் கடந்து செல்லக்கூடா. அடுத்தது ஒரே தடிப்புக்கு என்ன செய்யணும், பொங்கலிட்ட இடணும். சரி, இவ்வளோதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி தம்பி, அடுத்த பாப்பம் 20வது கேள்வி. கொங்கிரீட்டில் வலியுறுத்திகள் பயன்படுத்துவதன் நோக்கம். வலியுறுத்திகள் என்னது, நீள வலுவூட்டி. இன்னொரு பேர் வந்துட்டு வலியுறுத்தி. அந்த வலியுறுத்தி ஏன் போடுறோம்டா, ஏன் போடுறோம், பொதுவா சாதாரண கொங்குரிட்டு தம்பி, கொங்குரிட்ல சாதாரணமா ஒரு கொங்குரிட்ல எப்படி இருக்கும், நெருக்கல் தகைப்பு இருக்கும், இழுவை தகைப்பு இருக்கு. எக்ஸ்ட்ராவா வந்து நான் பார்த்தோம்டா பொய்வு தகைப்பு இருக்கும். இந்த 3 வகையான தகைப்பு என்ன செய்யப்பட போகுது, ஒரு கொங்குரிட்ல தொழிற்பட போகுது. இப்ப இதுல சாதாரணமா ஒரு கொங்குரிட்டு, அதாவது சாதாரண கொங்குரிட்டு, கம்பி போடாத கொங்குரிட்டு நெருக்கல் வலுவை தாங்கிக் கொள்ளும். ஆனா இந்த இழுவை வலுவை வந்துட்டு அல்லது அமுக்க வலுவை தாங்கிறதுக்கான சக்தி வந்துட்டு குறையறிக்கும். யாருக்கு, சாதாரண கொங்குரிட்டுக்கு. அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அந்த இழுவை தகைப்புகள் தொழிற்பாட சந்தர்ப்பத்துல தான் இழுவை மூல வலுவூட்டிகளை உரிய இடத்தை நாம போட்டு நாம என்ன செய்வோம், அதுல வலுவை அதிகரிப்போம். அப்ப இங்க வலுவூட்டி போடுறதுக்கான காரணம் என்னது, அமுக்க வலுவை அதிகரிக்கிறது. சரி, அமுக்க வலுவை தான் வந்துட்டு சரியான உடைய இருக்கும். கொங்குரிட்டின் அதே மாதிரி கலவையை மீதப்படுத்த வலை மிளவை அதிகரிக்க, இப்படி நிறைய விட சந்திக்காரு. வலியுறுத்தி போடுறது, கம்பி போடுறதுக்கான நோக்கம் என்ன, இப்படியான தகைப்புகள்ல அமுக்க வலு அதை வந்துட்டு என்ன செய்யணும், கூட்டணும். அதுக்காக நாம என்ன செய்வோம்டா என்ன வலியுறுத்திகள். அப்ப 2வது விட வந்துட்டு பொருத்தமான ஒரு விடையா இருக்கு. சரியா, அடுத்த கேள்வி. இடும்போது கணக்குற்றிகள் ஆனது உற்பத்தி செய்யப்படுவதன் நோக்கம். கணக்குற்றி, இந்த கணக்குற்றி உற்பத்தி செய்யறதுக்கான நோக்கம் என்ன, நீர் உறிஞ்சல் அளவை கணிப்பீடு செய்வதற்காக, அல்லது அளவை கணிக்கிறதுக்காக நான் பயன்படுத்தக்கூடிய டெஸ்ட். இதுக்கு மூலம் நான் சின்ன யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. யாராவது, மதுஷன். அமுக்கவெளி சோதனைகளை மேற்கொள்ள. அமுக்கவலு என்ன சொல்ற, நீர் உறிஞ்சல் அளவை கணிப்பீடு செய்யறதுக்காக நாங்க வந்துட்டு என்ன டெஸ்ட்டை பயன்படுத்துவோம். உங்கள்கிட்ட 2 டெஸ்ட் என்ன சின்ன நீளியா, என்ன டெஸ்ட், ஸ்லம் டெஸ்ட். என்ன ஞாபகா, ஸ்லம் டெஸ்ட். அடுத்தது வந்துட்டு அது கணக்குட்டு சோதனை. இதுல நீர்ல உள்ளடக்கத்தை சோதிக்கிறதுக்காக, கொங்குரீட்டில் உள்ள நீர்ல உள்ளடக்கத்தை சோதிக்கிறதுக்காக நான் பயன்படுத்தக்கூடிய டெஸ்ட் வந்துட்டு என்ன டெஸ்ட் தான், ஸ்லம் டெஸ்ட். அவடத்துக்கே நாம அந்த ஸ்பொட்லயே வந்துட்டு கொங்குட்டை தயாரிச்சு அதுல நீர் உள்ளடக்கத்தை அறிகிறது. சரி, அப்ப அதுக்காக நான் பயன்படுத்தக்கூடிய ஸ்லம் டெஸ்ட். கணக்குற்றிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ இது நேரடியாக வந்துட்டு ரிஜெக்ட் ஆகும். அடுத்தது என்னது, கணக்குட்டி சோதனை. கணக்குட்டி சோதனை என்னதுக்காக பயன்படுத்துவோம், அது வந்துட்டு அந்த கொங்குரீட்டின் வலுவை சோதிக்கிறதுக்கு. அதுல ப்ரெஷரை எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்த, எவ்வளவு மேக்சிமம் ப்ரெஷர்ல அந்த கொங்குரிட்டு ஒர்க் பண்ணும், அந்த கொங்குரிட்டு உறுதியா இருக்கும் என்றதை செக் பண்ணதுக்காக நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான சோதனை தான் கணக்குட்டி சோதனை. இதுக்காக நாங்க கணக்குட்டியை யூஸ் பண்ணுவோம். அதாவது கணக்குட்டி என்றா ஒவ்வொரு மோல்டிங் பாக்ஸுக்கு நாம என்ன, உதாரணத்துக்கு 1:2 4 கலவையத்தில் ஒரு கொங்குரிட்டு தயாரிச்சு வைக்கிறது, இன்னொரு மோல்டிங் பாக்ஸ்ல 1:3 காரண்டு தயாரிக்கிறது. இப்படி பல்வேறு வகையான மிக்சருக்கு ஏற்ற மாதிரி நேரம் தயாரிச்சு ஒவ்வொரு பொங்குட்டையும் நாம என்ன செய்யறோம், ஒவ்வொரு கணக்குற்றிக்கையும் வச்சு அதை நாம என்ன செய்வோம், ப்ரெஷர் அதில் அந்த என்ன செய்வோம், அமுக்க வலுவை சோதிக்கிறதுக்காக ப்ரெஷர் பண்ணக்கூடிய மிஷின்கள் இருக்கு. அந்த மிஷின்களுக்கு இடையில போட்டு என்ன செய்வோம் நாம அதில் அமுக்க வலுவை நாம டெஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு
நடக்கும் இந்த மாற்றத்தை நாம என்ன செய்யலாம், இதுல அவதானிக்கக்கூடியதா இருக்கு. அதுக்காக தான் இந்த சோதனை செய்யணும், கணக்குட்டி சோதனை. அப்ப அமுக்க வலு சோதனை மேற்கொள்ள அந்த கற்களாக பயன்படுத்த, இலகுவாக எடுத்து செல்ல, இழுவை வளைவு சோதிக்க எப்படியான விடைகள் வந்தா ஏன் ரிஜெக்ட் பண்றோம்டா, 2 டெஸ்ட் அறிக்கை தம்பி கூறுல ஒன்று என்னது ஸ்லம் டெஸ்ட், ரெண்டாவது கியூபிக் டெஸ்ட். இது 2 தான் நம்மளோட பாடப்பரப்புல இருக்கு. சரி, அப்ப இதுல ஸ்லம் டெஸ்ட்ன்றது நீர உள்ளடக்கத்தை கணிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். ரெண்டாவது கியூபிக் டெஸ்ட்ன்றது அமுக்க வலுவை சோதிக்கிறதுக்கான என்ன செய்வோம்டா பயன்படுத்துவோம். சரிதானே? அப்ப எந்த விட வரும், 3வது விட வந்துட்டு நமக்கு எப்படி வரும், சரியான ஒரு விடையா வரும். கொங்குரீட்டுல கொங்குட்ட வார்ப்பு செய்யக்க பயன்படுத்தக்கூடிய கொங்குட்டு தொடர்பான 2 சோதனை, கணக்குட்டி சோதனை, ரெண்டாவது என்னது சிலம் டெஸ்ட். ஸ்லம் டெஸ்ட், என்ன சோர்வு சோதனை. அடுத்த 23 பார்ப்போம். சரி, 23 கொங்குரீட்டு கலவையில் உள்ள நீரின் அளவை சோதிப்பதற்கான களச்சோதனை. என்ன டெஸ்ட் வரும், கூம்பு சோதனை, ஸ்லம் டெஸ்ட். அப்ப நிறைய வேர்டுகளுக்கு பாத்தீங்க, நான் இதுல கூம்பு சோதனை எல்லாம் வந்திருக்கிறேன். சரி, அந்த பேப்பர்ல விளங்குறதுக்காக ஸ்லம் டெஸ்ட் இங்க எழுதி வைக்கிறது இந்த புரியும். சரி, அப்ப கூம்பு சோதனை, சோர்வு சோதனை, இறங்கல் சோதனை, பாருங்க நிறைய டேர்ம் வேர்ட்ஸ்ல வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒவ்வொரு பேப்பர்லயும் ஒவ்வொரு மாதிரி டேர்ம் வேர்ட்ஸ்ல போடுவாரு. ஸ்லம் டெஸ்ட் ஆங்கிலத்தை சில டைம்ல தருவது, எல்லா நேரங்களும் தர மாட்டது. சரி, அப்ப தமிழ் சொற்கள் என்ன செஞ்சுக்கணும், நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பி. அதுகள் அந்த தமிழ் சொற்கள் வந்துட்டு நம்ம பேப்பர் அதிகமா செய்யதான் இதுகள் வந்துட்டு புரிவிடும் நமக்கு கூட கூட. சரியா? அப்ப கூம்பு சோதனைன்றது வரும் நீர் அளவு சோதிக்கிறதுக்காக. அப்ப கணக்குட்டி சோதனை அதான் என்னதுக்காக, கணக்குட்டி சோதனைன்றது என்னதுக்காக பயன்படுத்தப்படும், அமுக்க வலுவை சோதிக்கிறதுக்காக நாம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம். இனி இந்த அமுக்க கணக்குட்டி சோதனை, கணக்குட்டி சோதனை, கூம்பு சோதனை 2 இருக்கு. அமுக்க சோதனை, இழுவை சோதனை, அடர்த்தியாக, இதெல்லாம் பாடப்பரப்புல இல்லை. சரியான விட வந்துட்டு 1வது விட வரும். அடுத்த கேள்வி பார்ப்போம். பின்வருவனவற்றுள் விசையூட்டிய, அடுத்த விசையூட்டியண்டா மீள வலுவூட்டிய கொங்குரீட்டு கட்டமைப்புக்கான விசையூட்டல் சட்டங்கள் தொடர்பாக தீர்மானிக்கும் போது மெல்லுருக்கை விடவும் முறுக்குறுக்கு விரும்பப்படுவதற்கான காரணம். இப்போ கம்பி வந்துட்டு 2 வகையான கம்பி இருக்கு தம்பி. ஒன்று வந்துட்டு மெல்லுருக்கு, இன்னொன்று முறுக்குறுக்கு. மெல்லுருக்கு, முறுக்குறுக்கு. மெல்லுருக்கண்டா இந்த ஏந்திகளை நாங்க உருவாக்குறதுக்காக, ஏந்திகளை ஏற்படுத்துறதுக்காக பாய்க்கக்கூடிய கம்பிகளை தான் மெல்லுருக்குன்னு சொல்லுவாங்க. சலப்ப கம்பி, என்ன அந்த கம்பியை வளைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கம்பி மெல்லுருக்கு கம்பி. முறுக்குறுக்கு கம்பி என்றா நாங்க பொதுவாக மீள வலுவூட்டிகளாக பிரதானமா பயன்படுத்தக்கூடிய கம்பிகளை தான் முறுக்குறுக்குன்னு சொல்லுவாங்க. மெல்லுருக்கு முறுக்குறுக்கு ஏன் பயன்படுத்தப்படுது என்று கேட்கிறது. 1வது பார்ப்போம். சிறிய விட்டங்களுடைய சட்டங்களின் பாவனைக்கு முறுக்குறுக்கே வசதியானது. சரி, என்ன சொல்லியாரு, சிறிய விட்டங்களுடைய சட்டங்கள பாவனைக்கு மெல்லுருக்க பார்க்க முறுக்குறுக்கு தான் பிடிக்கும், நமக்கு வசதியா இருக்கும். ஏன்னா இதான் பல்வேறு அளவில் இருக்கும், இது ஒரே அளவிலான் இருப்பார் மெல்லுருக்கு. மெல்லுருக்குடா விட்டம் மாற போறீங்க, ஏன் அது ஒரே ஒரு தேவைப்பாடு தான், சலப்பை வளைக்கிறதுக்காக அது பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா முறுக்குறுக்கு தான் ஒவ்வொரு டயமீட்டர்லயும் இருக்கும், 12, 16 இப்படி ஒவ்வொரு டயமீட்டர்லயும் இருக்கும். அப்ப சின்ன சின்ன விட்டங்களுடைய சட்ட பாவனைக்கு மெல்லுருக்கு பார்க்கறது வசதியானது, முறுக்குறுக்கு வசதியானது. ஸோ ஏ கூட்டு சரி. சரி, அடுத்த பார்ப்போம். இப்போ கீழுக்கு விடைகள் கொஞ்சம் அடிபடல போல, 1, 2, 3 விடை தான் ஆன்சர்கள் வந்துட்டு குரூப் பண்ண கொஞ்சம் விட்டுப்பட்டு போல. இதனால பார்ப்போம், நான் விடைகளை பார்ப்போம். சரியா? 2வது முறுக்கூறுக்கு வெட்டுவதற்கும் வளைத்தலுக்கும் இலகுவானது. வெட்டுறது வளைக்கிறதுக்கு எது லேசு உண்மையா, முறுக்குறுக்கு லேசா இல்ல மெல்லுருக்கு லேசான்னு பார்த்தோம்டா மெல்லுருக்கு தான் லேசு. ஏன் அதான் வந்துட்டு எப்படி இருக்கும்டா, இலகுவான முறையில நம்ம நார்மலா கம்பி அந்த மிஷமர் வழக்கைக்க பார்த்திருப்பீர்கள். முறுக்குறுக்குன்றது ஒரு மிஷினை போட்டு தான் வாங்க, ஒரு வெட்டுறதுக்கான ஒரு கருவியை போட்டு தான் வெட்டுவாங்க. ஆனா மெல்லுருக்கு அப்படி இல்லை, டக் டக் டக்குன்னா வளைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. வளைக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் இலகுவானது என்னது மெல்லுருக்கு. மெல்லுருக்கு லேசா வளைக்கலாம், என்னது சின்ன விட்டம், மிக மிகச்சிறிய விட்டம். எதோட ஒப்பிடாக்க முறுக்குறுக்கூட ஒப்பிடாக்க. அப்ப முறுக்குறுக்கு வெட்டுவதற்கும் வளைத்தலுக்கும் இலகுவானது போல இங்க என்ன வேர்டு வரும், மெல்லுருக்கு தான் லேசு. பி விட போல. கடைசிய பார்ப்போம். உருக்கு மேற்பரப்புக்கும் கொங்குரீட்டுக்கும் இடையே சிறந்த பிணைப்பை தருகிறது. உண்மையா மேற்பரப்புகளுக்கு இடையிலான கொங்குரீட்டுக்கும் உருக்கு மேற்பரப்புக்கும் இடையிலான பிணைப்பை வந்து எடுத்தாரது. உண்மையா மெல்லுருக்குன்றது எல்லா பக்கமும் இருக்கும், முறுக்குறுக்குன்றது வந்துட்டு என்ன செய்யப்படும், இப்ப 4 கம்பியை போட்டு நாம என்ன செஞ்சிருப்போம், அமைச்சிருப்போம். அப்ப
கொங்குரீட் முறுக்குறுக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னது, முறுக்குறுக்கு தான் சிறந்த பிணைப்பு என்ன செய்யுது, தருது. அடுத்தது டியை பார்ப்போம். டி என்ன சொல்றது, ஒரே வகையான சுமையை தாங்குவதற்கு தேவையான சட்டங்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது. என்ன அப்ப சுமைகளை தாங்கிறது தேவையான சட்டங்கள் இந்த எண்ணிக்கையை வந்துட்டு குறைக்கிற சாமானம் வந்துட்டு இது வரும், டி வரும். ஆனா அந்த டி வந்துட்டு கொஞ்சம் மயக்கிற கேள்வியா தம்பி. ஆனா இந்த ஆன்சர்ல வந்துட்டு பி வந்துட்டு புலையண்டா ஏசிடி என்ற விட வந்துட்டு செலக்ட் ஆகுது. ஏனண்டா வேற விடைகள் எதுவுமே இல்லை. சரி, பி வந்துட்டு நம்ம சுவரா புலையன்னு தெரியும். ஸோ 1 2 பேர் அது கீழே வார விடைகளும் பி வெட்டி தான் நாம செய்யணும் எம்சிக்கு. சரி, வெட்டி அதாவது ரிஜெக்ட் பண்ணி இந்த விடைகள் வராதுன்னு ரிஜெக்ட் பண்ணி தான் நாம எம்சிக்கு செஞ்சோம்டா ஈஸியா அந்த எம்சிக்யூல நாம என்ன செய்யலாம், இலகுவான முறையில அப்ப இங்க ஏசிடின்றது சரியான விடையா இருக்கு. அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த எம்சிக்யூல ஏதாவது டவுட்ஸ்கள் ஏதாவது இருக்கா, விளங்காம பேசலாம் அதைக்கலாம். எம்சிக்யூல ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, நான் அடுத்த கழிப்பா சரி தொடர்ச்சியா பார்த்துட்டு. ஓகே, அடுத்தது சில எஸ்ஐ கொஸ்டின்ஸ் இருக்குங்க, மட்டும் பார்த்து கொண்டு போகும். சரி பாருங்க, கட்டிடத்துக்காக அத்திவாரம் அமையப்பெறும் பல சிறந்த இயல்புகளை கொண்டதாகிறோம். உண்மையா கட்டிடத்துக்கான அத்திவாரம் எப்படி இருக்கிறோம்டா சிறந்த இயல்புகள் மிகச்சிறந்த கட்டாயம். அத்திவாரம் என்றது கட்டிடம் ஒன்றுன்ற ஆணிவேர். இப்ப மனிதனுக்கு எப்படி ஹார்ட் இல்லாம ஃபங்க்ஷன் ஆகாம அதே மாதிரி ஹார்ட் அரிக்கக்கூடியது அத்திவாரம். அத்திவாரம் இல்லாட்டி அத்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லாட்டி என்ன நடக்கும்னா கட்டடத்தின் உறுதித்தன்மை என்ன செய்யும், குறையும். சரி, இப்ப இதை பேஸ் பண்ணி இதை கேள்வி போகுது. முதலாகலி பார்ப்போம். முதலாகலியில அத்திவாரத்தினை தீர்மானிக்கும் காரணி. இப்ப இன்ன அத்திவாரம் தான் போடணும், இன்ன அத்திவாரம் தான் நாங்க போடுவோம். அத்திவாரத்தின் இது வந்துட்டு வகைப்படுத்தி கொண்டு போகும். இதுல முதலாவது மண்ணின் தாங்குதிறன். மண்ணின் தாங்குதிறன் என்னது, மண் எவ்வளவு விசையை எவ்வளவு விசையை வந்துட்டு எவ்வளவு சுமையை தாங்கக்கூடியது. அத்திவாரத்தின் அமைப்பு மாறிக்கொண்டு போகும். அடுத்த நிலையத்தின தரை தோற்றம். இப்ப எல்லா இடங்கள்லையும் எல்லா வகையான அத்திவாரங்களும் அமைக்க முடியாது. ஒரு சில இடங்கள்ல வந்து தரை தோற்ற வேறுபாடுகள் இருக்கும். அதாவது மண்ணின் அமைப்பு வேறுபட்டு கொண்டு போகும் இடத்துக்கு இடம். அப்ப தரை தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செய்யலாம், அமைச்சு கொண்டு போகலாம். அப்ப இந்த 3 காரணிகளும் அத்திவாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த காரணிகளா இருக்கும். சரி, தம்பி இதுகளுக்குரிய அந்த ஆண்கள் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் தெரியா, அந்த ஆன்சர்களை வந்து நான் என்ன செய்யறேன், இந்த நம்பரை நான் வந்துட்டு இங்க கொடுக்குறேன். சரியானே, அப்ப நீங்க என்னங்கண்டா அவங்கள்ட்ட அணுகி வந்துட்டு ஆன்சர்களை வந்துட்டு நீங்க நான் ஆன்சர் அவங்களை அனுப்புவேன். பி பாட்டை சரியானே, இந்த பி பாட்டை பாருங்க. அத்திவாரம் அமையப்படுவதற்கான அவசியம். அத்திவாரம் ஏன் போடுறோம் இதுக்கு முதல் பார்த்தோம். அத்திவாரத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் உண்டு, 3 காரணிகள் பார்த்தோம். அதுல 2 தான் கேட்டீங்க. என்னென்ன காரணிகள்? முதலாவது மண்ணின் தாங்குதிறன், 2வது நிலத்தின் தரை தோற்றம், அடுத்தது சுமையிற அளவு. இது உள்ளதுலையும் செல்வாக்கு செலுத்தும் அத்திவாரம். இன்னும் அத்திவாரத்தை போடணும். அத்திவாரம் பல்வேறு டைப்ல இருக்கு, அதை நாம பிறகு பார்க்கலாம். சரி, அடுத்த பிஏ பார்ப்போம். சரி, பிஏ பார்ப்போம். பியில் என்ன சொல்றது, அத்திவாரம் அமையப்படுவதற்கான அவசியத்தை குறிப்பிடுகிறார். ஏன் அத்திவாரம் போடுறோம் இருக்கிறது. அத்திவாரம் நாங்க ஏன் போடுறோம், ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கிட்டே தம்பி பல்வேறு சுமைகள் இருக்கு. அதாவது நான் சரி 4 சுமைகள் இருக்கு. உயிர் சுமை, மாய் சுமை, சுற்றாடல் சுமை, வேறு சுமை, இப்படி 4 வகையான சுமைகள் இருக்கு. இப்படி அவ்வளவு சுமையை என்ன செய்யணும், நிலத்துக்கு ஊடு கடத்துற ஒரே ஒரு சாமம் வந்துட்டு இந்த அத்திவாரம் தான். சோ இந்த அத்திவாரத்தை நாங்க என்ன செய்யணும், அத்திவாரத்தை நாங்க அமைக்க என்ன செய்யணும், அத்திவாரம் போறதுக்கான நோக்கம்டா இவ்வாறான சுமைகளை நாங்க என்ன செய்யணும்னா நிலத்துக்கு என்ன செய்யணும், ஊடு கடத்தணும். அப்படி ஊடு கடத்துறதுக்காக நாங்க பாவிக்கக்கூடிய ஊடு கடத்துறதுக்காக பாவிக்கக்கூடிய ஒரு கட்டடத்தின் ஒரு கூரத்தை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு என்னது, அத்திவாரம்னு சொல்லுவோம். அந்த அத்திவாரம் போறதுக்கான நோக்கம் என்ன, கட்டிடம் ஒன்றின் மொத்த சுமையினையும் தான் அவர வேலையா இருக்கு. சரியா, அப்ப பி வந்துட்டு பிக்குரிய விட வந்துட்டு என்னது,
விசைகளை அந்த சுமைகளை வந்துட்டு என்ன செய்யறது, நிலத்துக்கு சீரா பரப்ப செய்யறது. எவ்வளவு விஷயம் வந்தாலும், எவ்வளவு சுமைகள் வந்தாலும் அவ்வளவு சுமைகளையுமே வேலையா இருக்கு. சரியா? அப்ப பி சரி. அடுத்த சி பார்ப்போம். சீல என்ன சொல்றது, கட்டிடம் ஒன்றுக்கு அத்திவாரத்தின் பயன்கள், அத்திவாரம் அமைக்கிறதால கட்டிடத்துக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது. பாருங்க, முதலாவது என்ன பண்ணா, கட்டிடத்தின் உறுதியை அதிகரிக்கிறது, உறுதிப்பாடை செய்யறது, கூட்டுறது. இது வந்துட்டு முதலாவது விடயமா வரும். அத்திவாரம் போறதுக்கான பயன் என்ன, முதலாவது கட்டிடத்தின் உறுதி கூட்டுறது. ரெண்டாவது என்னது, நிலத்திலிருந்து பூச்சி, கரையான், அதே மாதிரி ஈரழிப்பு இப்படியான விடயங்கள்ல இருந்து கட்டிடத்தின் மேற்கட்டமைப்பு என்ன செய்யறேன்னா பாதுகாக்கிறது. இப்ப அத்திவாரம், கட்டிடத்தின் மேற்கட்டமைப்பு, இது ரெண்டும் வந்துட்டு வேற வருது. கட்டிடத்தின் அத்திவாரம் ஒரு பாட்டு அறிக்கும், அதுக்கு மேல செங்கல்ல வச்சு நாம என்ன செய்வோம், சுவர்களை கட்டி நாம என்ன செய்வோம், அறைகளாக்கி எடுப்போம். அப்படி எடுக்க தம்பி, நிலத்திலிருந்து இணையப்படும் ஈரழிப்பு, அதாவது வந்துட்டு ஈரத்தன்மை உறிஞ்சப்படும். அப்ப அந்த ஈரத்தன்மை உறிஞ்சப்பட்டு கட்டிடத்தின் மேற்பகுதிக்கு என்ன செய்யப்படா, ஒரு காலமும் போகப்படாம். அப்படி போகாம தடுக்கக்கூடிய ஒரு உறுப்பா இந்த உறுப்பு இருக்கு. சரி, அப்ப கட்டிடத்தின் வந்துட்டு அத்திவாரத்தினால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அதுல உறுதியை கூட்டுது, கட்டிடத்தின் சுமைகளை வந்துட்டு என்ன செய்யுது, மொத்த சுமைகளை இலகுவா நிலத்துக்கு பரப்ப செய்யுது. அதே மாதிரி வந்துட்டு என்னது, ஈரழிப்பு, பூச்சி, கரையான் இப்படியான விடயங்கள் கட்டிடத்தின் மேற்பகுதிக்கு வாரத்தின செய்யுது, தடுக்குது. சீக்கி விடயங்களை நாம என்ன செய்யலாம், விடைகளை நாங்க சரியா. அடுத்தடிய பார்ப்போம். மண்ணின் தாங்குதிறன் என்றால் என்ன, அதாவது மண்ணின் தாங்குதிறன் என்றால் நீங்க என்ன விளங்குறீங்க கேட்கிறேன். மண்ணின் தாங்குதிறன், மண்ணின் தாங்குதிறன் என்றா ஓரளவு பரப்பில நிலப்பகுதிக்கும் அந்த நிலத்தின் ஓரளவு பரப்பு, அது 1 மீட்டர் ஸ்கொயர்டா இருக்கலாம், 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டா இருக்கலாம், ஏதோ ஓரளவு பரப்பில தாங்கத்தக்க, அந்த நிலம் தாங்கத்தக்க சுமையிற அளவைத்தான் வந்து சொல்லுவாங்க என்னண்டு மண்ணின் தாங்குதிறன் சொல்லுவாங்க. எப்படி யாராச்சும் சொல்லலுமா, மண்ணின் தாங்குதிறன் என்னது? யாராச்சும்? பரப்பில் அந்த நிலம் தாங்கத்தக்க சுமை, தாங்கத்தக்க சுமையத்தைன்னு சொல்லுவாங்க, மண்ணின் தாங்குதிறன் சொல்லுவாங்க. ஓகே ஓகே மனுஷன். அடுத்து பார்ப்போம். 2வது கேள்வி, மண்ணின் தாங்குதிறன் தங்கி இருக்கக்கூடிய காரணிகள். மண்ணின் தாங்குதிறன் தங்கி இருக்கக்கூடிய காரணிகள், மண் துணிக்கைகள் என்ன, இந்த மண் துணிக்கைகள் 5 காரணிகள்ல தங்கி இருக்கு தம்பி. முதலாவது மண்ணின் பருமன், மண்ட பருமனுக்கு ஏற்ற மாதிரி தாங்குதிறன் மாறும் என்ன. இப்ப சில இடங்கள்ல வந்துட்டு மண்ணின் அந்த நெருக்கம் வந்துட்டு குறைவா இருக்கும், சில இடங்கள்ல கூடுதலா இருக்கும், அதை பொறுத்து. 2வது மண்ணின் வடிவம் என்ன, மண்ணின் வடிவத்தை பொறுத்து மாறும். அடுத்தது மண் துணிக்கைகளுக்கு இடையிலான அந்த ஒட்டுறவு தன்மை, மண்ட நெருக்கம் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அதை நெருக்கம்னா சொல்லுவாங்க. மண் துணிக்கைகளுக்கு இடையிலான அந்த ஒட்டுந்தன்மை, அந்த ஒட்டுந்தன்மை கூட கூட நடக்கும் உண்மையா, சுமையை வந்துட்டு பரப்புற விதம் வந்துட்டு பிடிக்கும் இலகுவானதா இருக்கு. அடுத்தது குறித்த அந்த நிலப்பரப்புல, அந்த நிலத்தில வந்துட்டு நீர் இருக்கக்கூடிய அந்த அளவு, நீரின் உள்ளடக்கம் அல்லது நீரின் அளவு. சரி, இது மாதிரி என்ன வரைக்குமையா, மண்ணிட தாங்குதலுடன் தங்கியிருக்கக்கூடிய மண்ணிட பருமன், மண்ட வடிவம், மண் துணிக்கைகளுக்கு இடையிலான நெருக்கம் அல்லது அந்த ஒட்டுந்தன்மை. அடுத்து அந்த குறிப்பிட்ட நில மட்டத்தில் அல்லது அந்த குறிப்பிட்ட நிலத்தில செய்யப்படும் அந்த தாங்குதிறன்ல சொல்லுவாங்க சொல்லி. அடுத்தது 3வது கேள்வி, ஒரு கட்டிடம் ஒன்று அதிக சுமையுடையதாக காணப்படின் அதன் உறுதிக்காக மேற்கொள்ளக்கூடிய பரிசோதனை. ஞாபகம் பாஸ்பேப்பட தழுவின கேள்விகள் தான் அதெல்லாம். சரி, அப்ப இந்த கேள்விகள் வந்துட்டு மிக மிக முக்கியமானது இல்ல, வார ஒவ்வொரு கேள்விகளும் வந்துட்டு மிக மிக. 3வது பாருங்க, கட்டிடம் ஒன்று அதிக சுமையுடையதாக காணப்படின் அதன் உறுதி, கட்டிடத்தில உறுதிக்காக நாங்க வந்துட்டு பிரதானமா 3 பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். ஒன்று கடையோடை பரிசோதனை, 2வது துளை அமைக்கும் பரிசோதனை, 3வது பாரமேற்றும் பரிசோதனை. இப்படியான 3 பரிசோதனைகளை செய்யலாம். இந்த 3 பரிசோதனைகள் சம்பந்தமான டீப்பான விளக்கம் நம்மளோட பாடப்பரப்புல இல்லை. சரியா, இந்த 3 பரிசோதனை பண்ணா என்ன என்று பேப்பர்ல கேள்விக்கு வராது, ஏனென்றா பாடப்பரப்புல இல்லை. நமக்கு இந்த பரிசோதனைகளை சும்மா சொல்லியிருக்காரு என்னென்னு. இப்ப கட்டிடத்தின் உறுதியை செக் பண்றதுக்காக என்னத்தை பாய்ப்போம், என்னென்ன பரிசோதனைகள், பரிசோதனை, துளை அமைக்கும் பரிசோதனை, பாரமேற்றும் பரிசோதனை. சரியா, இது டீப்பான விளக்கங்கள் உங்களுக்கு தேவையில்லை. இது டீப்பான விளக்கங்கள் நீங்க வந்துட்டு பல்கலைக்கழகங்களை என்ன செய்யலாம்டா படிக்கலாம். சரியா, அடுத்த கேள்வி பார்ப்போம்.
ஒரு கட்டிடத்துக்கு அத்திவாரம் இன்றியமையாத ஒன்றாகும். அமைப்பு ரீதியிலும் இது பல்வேறு வகைப்படும். முதலாவது இருக்கிறார் என்னது, இப்படி ஒரு சின்ன ஒரு இந்த மேலுக்கு ஒரு பந்தியோ ஏதோ ஒரு சீனாரியோவோ ஏதோ ஒன்று ஓடும், ஓடிட்டு தானே செய்யப்படும், கீழே கேள்விகள் வரும். சரியா? அப்ப இதுல அத்திவாரத்தின் வகைப்படுத்தல்கள் என்னென்னு கேட்டீங்க. அத்திவாரம் தம்பி பிரதானமா ரெண்டு வகை. ஒன்று ஆழமான அத்திவாரம், இரண்டாவது ஆழம் குறைந்த அத்திவாரம். ஆழமான அத்திவாரம், ஆழம் குறைந்த அத்திவாரம். இதுல ஆழமான அத்திவாரமா நாங்க பாக்குறது முளைக்குற்றி அத்திவாரம், பைல் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. பைல் ஃபவுண்டேஷன் இது ஆழமான அத்திவாரமா இருக்கு. அது மட்டும்தான். இரண்டாவது ஆழம் குறைந்த அத்திவாரம். அதுல வகைப்படுத்தல்களாக நான் பார்த்தோம்னா தம்பி கீழ அத்திவாரம், மெத்து அத்திவாரம், தெப்ப அத்திவாரம். இப்படியான அத்திவாரங்கள் என்ன செய்யப்படும் ஆழம் குறைந்த இடங்கள்ல மொழிய கீழ அத்திவாரம் சாதாரணமா வீட்டு தளம் ஒன்றுல வந்துட்டு வீட்டு தள கொங்குவீட்டுக்காக நாங்க அதைத்தான் பயன்படுத்துவோம். அதுல குறுக்குவெட்டு வந்துட்டு அதுல குறுக்குவெட்டு எப்படி வரும்டா அடியில கீழம் வரும், அதுக்கு மேல வந்துட்டு என்ன வரும்டா தரைத்தள சுவர் வரும். தரைத்தள சுவர் வரும், அதுக்கு மேல ஈரம்புகா வரி ஒரு குறிப்பிட்ட தடிப்பில போட்டுட்டு அதுக்கு மேல என்ன செய்வோம் மேற்கட்டமைப்பான செங்கற்கட்டுகளை வச்சு நாம் என்ன செய்வோம் கல்லுகள் அடி கொண்டு போவோம். சரி, இது நோமலா அதுல படம். அந்த படத்தை நாம் என்ன செய்யறோம் வரைஞ்சி குறிக்க தெரிஞ்சுக்கணும். வரைஞ்சி குறிச்சதை நான் குறிக்கலான்னு பார்த்தேன், இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் அடுத்ததெல்லாம் பார்க்கலாம். சரியா? அதோட ஆன்சர் பிடிஎஃப் இருக்கு, அதை நீங்க என்ன செய்யலாம் வாங்கி எடுக்கலாம். அடுத்தது சி பாட்டை பார்ப்போம். சி பாட்டில் என்ன சொல்றாரு, அத்திவாரத்துக்கு ஈரம்புகா வரி அமைப்பதன் நோக்கம் போடுறோம். சரி, டிபிசி போடுறதுக்கான நோக்கம் என்ன? டிபிசி என்றா என்னண்டா முதல் விளங்குவோம். சரி, டிபிசி என்றா என்னண்டா தரைத்தள சுவர். தரைத்தள சுவருக்கு மேல ஒரு குறிப்பிட்ட தடிப்பில, பொதுவாக 10 மில்லிமீட்டர் தடிப்பில போடுவாங்க. சரி, அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்வாங்கண்டா சீமந்து அதே மாதிரி வந்துட்டு சீமந்துக்கு மணல் 1:4 என்ற கலவையத்தில் என்ன செய்வாங்கன்னா கலந்து சீமந்து காரைய போட்டு ஃபுல்லா வளர்ச்சி வர தரைத்தள சுவருக்கு மேலாட என்ன செய்வாங்க சீமந்து காரைய முற்றுமுழுதா பூசி அதுக்கு மேல செய்வாங்கன்னா உருக்கிய தாரை உருக்கி அதை ரெண்டு படையா ரெண்டு கோட்டுல வந்துட்டு என்ன செய்வாங்கடா போட்டு மணல் நல்ல பெரிய மணல் வைக்கிறோம். கட்டு மணல்லையும் பெரிய சைஸ்ல மணல்களுக்கு மணல்ல பருமன் மாறிக்கொண்டு தேவைக்கேற்ற மாதிரி மாறும்னா சின்ன ஒவ்வொரு சைஸ்லயும் இருக்கும். அதுல பெருக்கன் மணல் ஒரு மணல் இருக்கு. அந்த மணல் எடுத்து என்ன செய்வோம்டா அதுக்கு மேலால தூக்கி விடுவோம். இப்படி அமைக்கப்படுறதா இந்த டிபிசின்றது. சரி, அப்ப இந்த டிபிசி நோக்கம் என்னண்டா தம்பி டிபிசி வந்துட்டு கட்டிடத்தின் மேற்கட்டமைப்புக்குள்ள ஈரழிப்பு அதே மாதிரி கரையான் பூச்சிகள் போன்றவற்றின் அரிப்பு தாக்கத்திலிருந்து மேற்பகுதியை வந்துட்டு கட்டிடத்தின மேற்பகுதியை பாதுகாக்கிறது என்றுதான் ஈரம்புகா வருகின்ற பிரதான நோக்கமா இருக்கு. அப்ப ஈரம்புகை அமைக்கிறதுக்கான பிரதான நோக்கம் என்னண்டா கட்டிடத்தின் மேற்கட்டமைப்புக்கு மேல வந்துட்டு என்ன எப்படா ஈரழிப்பு கரையான் தாக்கம் வந்துட்டு ஏற்படக்கூடாது. அப்படி ஏற்படாம தடுக்கிறதுக்காக நாங்க போடக்கூடிய ஒரு வகையான கோட்டிங் அதை நாங்க சொல்லுவோம் என்னண்டு டிபிசி. அடுத்தது டி பாட பார்ப்போம். டி பாட்ல என்ன இருக்கிறாரு, வாரத்தின் பின்வரும் பகுதிகளுக்கு சிறு குறிப்பு எழுதுக. ஒவ்வொரு கூறுகள் இருக்கும். அதுல 3 கூறுகள் என்ன தந்துட்டு என்ன இருக்கிறது பத்தி சின்ன ஒரு விளக்கம் வந்து தாங்க சொல்லிக்கிறது. முதலாவது படை மூடு கொங்குட்டு என்னண்டா அடிக்கொங்குட்டு. சரி, அத்திவார அடி வந்துட்டு மூடு கொங்குட்டு படையாண்டு அந்த படம் போடுறதுக்கான நோக்கம் என்ன? அந்த படம் எப்படி போடுவோம், எப்படி எப்படி போடுறோம், அது என்ன மாதிரிக்கு என்னது சொல்றதுதான் இந்த மூடு கொங்குட்டு படைக்குரிய அந்த சிறு விளக்கமா இருக்கு. அப்ப எப்படி என்ன செய்வோம் அத்திவாரம் போறதுக்காக குழி மண்ணை நாங்க என்ன செய்வோம் வெட்டி அகழ்ந்தெடுத்து ஒரு பொழுத்தின் பைய நாங்க என்ன செய்வோம்டா விரிச்சு சீமந்துக்கு மணலுக்கு கரடுத்திரள் 1:3 கலவையத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செய்வோம்டா குங்குட்டு கலவையை கலந்து அதை நாங்க வார்ப்பு செய்யற அந்த சேர்த்து நான் சொல்லுவேன் மூடு குங்குட்டு படை பிடிச்சு மனோமலர் விளக்கம் மட்டும் கொடுக்குறது. அவ்வளவு. அடுத்த 2வது என்னது தரைத்தள சுவர் ஆரம்ப காலங்கள்ல கண்டக்கல் செங்கற்கள் அலைஞ்சாங்கடா அமைச்சாங்க. காலங்கள்ல அந்த தரைத்தள சுவர்ன்றது சின்ன முதல் 150 மில்லிமீட்டர் ஹைட் மேக்சிமம் வரும்போது சரி அந்த ஹைட்டு தான் அமைப்பாங்க. அப்ப அந்த தரைத்தள சுவர் வந்துகிட்டு ஆரம்பத்துல செங்கற்கள் அதே மாதிரி துண்டக்கற்களை வச்சு அமைச்சாங்க. துண்டக்கற்கள் அதே மாதிரி வந்துட்டு கருங்கற்களை வச்சு அமைச்சாங்க. இப்ப நவீன காலங்கள கொங்குரீட்டு மூலமாக என்ன செய்யறாங்க அமைக்காங்க. சரியா? அப்ப அந்த
சுவர் என்ன மாதிரி போடப்படுதுன்றது சொல்லணும். அதுக்கு என்னது நார்மலா இப்ப ஆரம்பத்திலே செங்கற்களை வச்சு கட்டினாங்க. இப்ப கொங்குட்ட மூலமா வைக்காங்க. அப்ப செங்கற்களை வச்சு எல்லாம் என்ன சொல்லுவோம் நாம சீமந்துக்கு மணல் 1:5 என்ற சாந்து கலவையத்தை பயன்படுத்தி என்ன செய்வோம்டா நியம செங்கற்கள் என்ன நியமமான செங்கற்களை பயன்படுத்தி இவ்வளவு அகலம் இவ்வளவு உயரம் இப்படி நாங்க என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணணும். அந்த அகலம் எப்பயும் வந்து எவ்வளவு வரைக்கும்டா 450 மில்லிமீட்டர் அகலம் உடையது வரைக்கும் தரைத்தள சுவர் அகலம்